தூதன் போகின்றார், தேவதூதன் போகின்றார். தேவபூமி அழைத்ததென்று மேரி மைந்தன் போகின்றார். அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே. கைகளை மேலே உயர்த்தி பாடுவோம். அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே. தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா. உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. கைகளை அசைத்து ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா. அனலாய் தனலாய் உருமாற்றவா. கைகளை அசைத்து பாடுவோம். ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா. அனலாய் தனலாய் உருமாற்றவா. அனலாய் தனலாய் உருமாற்றவா. பாடுவோம். அனலாய் தனலாய் உருமாற்றவா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடும். உற்சாகத்தோடு கைகளை தட்டி ஆவியானவரை வரவேற்று பாடுவோம். அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே. பாடுவோம். அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே. தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை என்று நிரப்புமையா. உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. தெய்வீக ஒளியால், தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை என்று நிரப்புமையா. உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. கைகளை உயர்த்தி அசைத்து ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா. அனலாய் தனலாய் உருமாற்றவா. பாடுவோம். ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா. அனலாய் தனலாய் உருமாற்றவா. அனலாய் தனலாய் உருமாற்றவா. அனலாய் தனலாய் உருமாற்றவா. கைகளை தட்டி அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே. பாடுவோம். அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே. தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா. உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. தெய்வீக ஒளியால், தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா. உந்தன் சித்தம் போல், உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. கைகளை உயர்த்தி அசைத்து ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா. அனலாய் தனலாய் உருமாற்றவா. ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா. அனலாய் தனலாய் உருமாற்றவா. அனலாய் தனலாய் உருமாற்றவா. கைகளை உயர்த்தி அனலாய் தனலாய் உருமாற்றவா. கைகளை தட்டி அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே. மீண்டும் பாடுவோம். அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே. தெய்வீக ஒளியால்
தெவிட்டாத மொழியால் என்னை என்று நிரப்புமையா. உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 10 மற்றும் 11. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3வது நாளினுடைய சிறப்பு தியானத்திற்கு உங்கள் வருகை தந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என்று நாங்கள் பெருமகிழ்வுடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக வந்தவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நற்செய்தி கூட்டத்துக்கு வரலன்னா நரகத்துக்கு போயிடுவேன்னு சொன்னாங்க, அதனால் நான் பயந்து வந்திருக்கிறேன். அவங்க மட்டும் எல்லோரும் சேர்த்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பயம் இருந்தால் நல்லது தான். நரகத்துக்காவது போயிடுவோமேன்னு பயந்தாவது நம்ம ஓடி வந்திருக்கிறோம், பரவாயில்ல. அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த தவக்காலம் ஒரு சிறப்பான காலம். நாங்கள் இந்த 3 நாளும் இதை தான் உங்களுக்கு உங்கள் மத்தியில் கொக்கரிச்சு கொண்டே இருந்தோம். என்ன அப்படின்னா, தவக்காலம் தனி பயணத்திற்கான காலம். அதை தான் நான் சொல்வேன், சுயநலத்திற்கான காலம். இந்த சுயநலமாக நம்ம யோசிக்கணும். பிறர் நலம் அதில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், மற்றவங்களை நினச்சிக்கிட்டே நம்மளுடைய ஆன்மீகத்தை எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் இந்த தவ காலத்தில் நான் மாறணும், என்னக்கிட்ட எது மாறணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஆழமாக இருக்கணும். அதை தான் நான் சுயநலம் என்று சொல்லுகிறேன். பல வேலைகளில் மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, அப்பா அம்மாவுக்காக நம்ம யோசித்து நம்மளை இழந்துடக்கூடாது. நம்மை சரி செய்கிற போது, கடவுள் விரும்பும் விதமான பாத்திரமாக நம்மை மாற்றிக்கொள்ளுகிற பொழுது, அந்த குடும்பத்தில் கடவுள் உங்களை வச்சு பெரிய அற்புதத்தை செய்வார். நாம் பல நேரம் காப்பாற்றுவதாக சொல்லி கொண்டிருக்கிற நாமே குடும்பத்தை கொண்டுட்டு போய் குழியில் தள்ளிடுவோம். நல்லவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் தான் இங்கே ஆபத்தானவர்களாக சில நேரங்கள் கருதப்படுகிறார்கள். அவங்களுக்கே தெரியாது பிசாசு எப்படி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நான் கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன், நான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வழியாகவே கடவுள் பிசாசு என்ன செய்வான், அநேக ஆசீர்வாதம் இல்லாத காரியத்தை வீட்டுக்குள்ளே நடத்தி கொண்டே இருப்பான். அதைத்தான் சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தர் சொன்னார், ஃபாதர், என் மனைவி எல்லா நேரமும் உங்கள் பிரசங்கம் தான் கேட்குறாங்க, ஆனால் என்னென்ன செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செய்கிறாங்க. அது அவர் சொல்லும் பொழுது எனக்கு கிரெடிட் கொடுக்குற மாதிரியா இருக்குது. சரி, நம்ம என்னுடைய உரையை கேட்குறேன், நானாக பேசுகிறேன், என்னுடைய ஞானம் என்ன இப்போ பொங்கியாக வலியுது. கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், அவ்வளோதான். அவர் சொல்லுவது குறையா சரியா தவறா தெரியல, அதை போய் பார்த்தா தான் தெரியும் உங்கள் வீட்டுக்குள்ளே. ஆனால் எல்லோரும் சிந்தித்து பார்க்கணும், நம்ம சரியாக நிலையில் தான் இருக்கிறோமா. இப்போ பாருங்கள், இன்றைக்கி நிறைய யூடியூப்லலாம் இந்த செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரியான பேசக்கூடியவங்க செய்தி கொடுப்பது. ஆல்பர்ட்டா பேசுகிறார், நல்லா பேசுவார், போடு அவரை போடு. வெங்காயம் வெட்டும் போது கேட்டுக்கலாம், பாத்திரம் விளக்கும் போது கேட்டுக்கலாம், எல்லாம் கேட்டுக்கலாம். தூக்கம் வரலன்னா கூட கேட்டுக்கலாம், அவன் நல்ல தூக்கம் வரான், பரவாயில்ல, எல்லா நேரம் கேளுங்க. இது ஒரு செவி திணவு கொண்ட மக்கள் இனமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். கேளு, நல்லா, ஏதோ தப்பானது கேட்கக்கூடாது. சாமி பேசுகிறார், சாமியை பற்றி இப்போ போடு, நல்லா இருக்குது. இப்போ அவர் பேசுகிறாரா, அவர் பேசுகிறார், அவரையும் போடு. இப்போ பாருங்கள், இது கிரேக்க ஒரு மனநிலை. யார் யார் புதுசாக பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் கேட்குறது, நல்லா இருக்கே கேட்குறதுக்கு, ஆனால் எந்த எஃபெக்டும் கிடையாது. ஒரு கதை ஒன்று படிச்சிருக்கிறேன், கதை நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க, சாமியாருங்க யாராவது சொல்லியிருப்பாங்க. ஒரு பெரிய அறிவாளி ஒரு 4 பொம்மையை கொண்டுட்டு அரசனுக்கு முன்னாடி வச்சாராம். ஒரே மாதிரி பொம்மை, 4 பொம்மை. இந்த பொம்மையில் எந்த பொம்மை சரியான பொம்மைன்னு பார்த்து கண்டுபிடிச்சி சொல்கிறவங்களுக்கு பரிசுன்னா. அரசனுக்கு கண்டுபிடிக்க முடியல. மந்திரியெல்லாம் கூப்பிட்டு அரசவையில் கண்டுபிடிங்கயா, நம்ம நாட்டோட பெருமையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் எல்லோரும் தடவி பார்த்துட்டு எல்லா பொம்மையும் ஒரே மாதிரி இருக்குது. இதில் எந்த பொம்மை நல்ல பொம்மைன்னு சொல்ல முடியல.
அப்புறம் பெரிய அந்த ஊரில் இருக்கிற ஒரு அறிவாளி வந்து ஒரு விளக்கு மாற்று குச்சியை எடுத்துகிட்டு வந்தார். சிறிய ஒரு விளக்கு மாற்று குச்சி, சிறிய குச்சியை எடுத்து அது காதில் விட்டார். அது காதுக்குள்ளேயே போகல, ஓரமாக வச்சுட்டார். இது வேஸ்ட்டு. அடுத்த குச்சியை எடுத்தார், உள்ளே விட்டார். இந்த காதுக்குள்ளே போய் இந்த காது வழியாக வெளியில் வந்துருச்சு, அதுவும் வேஸ்ட்டு. அடுத்தது ஒன்று விட்டார், காதுக்குள்ளே போய் வாய் வழியாக வந்துருச்சு குச்சி, அதுவும் வேஸ்ட்டு. அப்புறம் 4வது பொம்மை எடுத்தார், அது உள்ளே போச்சு வெளியில் வரவே இல்லை. சொன்னார், இதுதான் நல்ல பொம்மைன்னார். அரசனுக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க, எப்படி இதை சொல்கிறீங்க? இது கேட்பவர்களை குறிக்கிறது அப்படி சொல்லி அந்த கதையோட விளக்கம். கேட்பவர்களை குறிக்கிறது. இவங்கெல்லாம் நல்லதை கேட்பாங்க, ஆனால் காதுக்குள்ளே கூட போகாது. யார் பேசினாலும் அவங்க ஹார்ட்டடுன்னு சொல்லுவாங்க, காதெல்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க. நீ என்னன்னாலும் பேசு, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் செய்வேன். அப்போ தான் அவங்க தான் அந்த குச்சியே போகாத கூட்டம், காதுக்குள்ளேயே போகல எதுவுமே. எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நம்ம என்ன கேட்டுட்டு போய் செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அது ஹார்ட்டட், கடின உள்ளம். 2வது கூட்டம் யாருன்னா, இந்த காதில் போகுது ஆனால் இப்படிக்கா வந்துடுது, கேட்டுட்டு அங்கே போகிறதுக்குள்ளாட்டி எல்லாம் வெளியில் போயிடும், எதுவும் நிற்காது. 3வது கூட்டம் எங்கே வருது? வாயில் வருது. கேட்குறாங்க, எல்லாம் வாயில் பேசியே கழித்து விட்டுறாங்க. ஓவர் டாக்கிங், ஆசீர்வாதமெல்லாம் பேசி இழக்கிறது. அடுத்த கூட்டம் ஒன்று இருக்குது, அதுதான் இந்த கூட்டம். குச்சி உள்ளே போய் வெளியிலே வரல, உள்ளே போய்கிட்டே இருக்குது. காதுக்குள்ளே வாங்கி இதயத்திற்குள்ளே அதை எடுத்துகிட்டு போய் வைக்கிறவங்க, அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்ட இனம். அவங்க தான் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை போன்றவர்கள். காதில் கேட்டு இதயத்தில் எடுத்துகிட்டு போய் அதை தியானித்து அதை பலனாக ஆக்குறவங்க. சாப்பிட்றோம், சாப்பாடு போய் வயிற்றில் அப்படியே உருண்டையாக இட்லியா தோசையா பூரியா கடந்தா எப்படி இருக்கும்? நல்லது தானே சாமி, ஒரு வாரத்துக்கு பூரியே இருக்கலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா போதும். நல்லா இருக்குமா? நம்ம வடிவேல் ஐயா என்னது தார் உருண்டையை தின்னுபிட்டு படுத்து கிடப்பார்ல, அந்த மாதிரி ஆகிடும். இப்போது உணவு செரிக்கணும், உணவு செரித்து உடலுக்கு தேவையான சக்தியாக மாறணும். அதே மாதிரி தான் இறைவார்த்தை உங்கள் ஆத்மாவில் போய் அது தியானிக்கப்படணும். தியானிக்கப்பட்டு அது உங்களுடைய வாழ்வினுடைய தலங்களில் பரிணமிக்க வேண்டும். செயல்பாடாக, பேச்சாக, உங்கள் சிந்தனையாக வெளியில் வரணும். வரலை அப்படின்னா அதில் அங்கே தான் ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய பேர் இப்போ அப்படி தான் மாறிக்கொண்டே இருக்கிறோம். இறைவார்த்தையை கேட்டு 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 நம்ம அதில் ஒரு நிறைவடைகிறோம். செவித்தினவு அப்படின்னு சொல்கிறோம். கேட்குறதுக்கு தான் அவங்களுக்கு தெரியும், கேட்க தான் விரும்புகிறாங்க. அப்படி இருந்துடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்கள். இந்த தவ காலத்தில் நம்ம பாடுகளை குறித்து தியானிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் இந்த 3வது நாள் நம்ம தூய்மையை பற்றி சிந்திக்கிறதுக்காக உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். தூய்மை, இந்த தூய்மைன்னு நம்ம சொல்லும் பொழுது கோயிலுக்கு வர்றது தூய்மையாக இருக்கணும். யார் கடவுளை பார்ப்பாங்க? பைபிளில் எங்கேயாவது இருக்குதில்ல, நிறைய இடத்துல இருக்குது. யார் கடவுளை காண்பார்கள்? நீங்களாம் கடவுளை பார்க்கணுமா? என்ன, நீங்கள் கடவுளை பார்க்கணுமா? உங்களுக்கு ஆசை இருக்கா? என்னப்பா உங்களுக்கு ஆசை இருக்கா? எப்போ போய் பார்க்கலாம்? இப்போவே போகலாமா, அப்புறம் போகலாமா? நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ கூட்டிகிட்டு போனீங்கன்னா நானும் வரேன்றான். இதெல்லாம் தனியாக தான் போகணும், கூட்டிகிட்டுலாம் போக முடியாது. டூர் மாதிரிலாம் போயிட்டு வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். நம்ம பெரியவங்களாம் முன்னாடி முதல்ல இருக்கிறாங்க, அவங்களாம் போகட்டும், அப்புறமா நம்ம போவோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை போய் முகமுகமாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க சொல்லுங்கள் ஹல்லேலூயா. பரவாயில்ல, நிறைய பேர் தூக்கிட்டீங்க கையை, கொஞ்சம் பேர் தூக்கலை. அவங்க யாரை பார்க்கலான்னு வெயிட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. போவோம் சாமி, இப்போ என்ன அவசரம், போவோம், மெதுவாக போங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஆனால் யார் போய் கடவுளை பார்ப்பாங்கன்னு எழுதியிருக்குது மத்தேயு நற்செய்தியில் 5வது அதிகாரத்தில் 8வது இறைவசனம் சொல்லுது, தூய உள்ளத்தினர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். ஹல்லேலூயா. அப்போ தூய்மையாக இருக்கணும். தூயவர்கள், தூய்மை, இந்த வார்த்தை எல்லாம் நமக்கு பூசையில் பிரசங்கத்திலெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. தூயவராயிருங்க. பாருங்கள், கடவுள் கோயிலை தூய்மைப்படுத்தினார். அப்படி தான் இயேசு கோவிலை தூய்மையாக்குதல். அப்படி தான் நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்தில் எழுதியிருக்குது.
கோயிலுக்குள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் காசு புரட்டுறது, ஜாமானை விற்கிறது, ஆடு விற்கிறது. அந்த இடத்துல என்ன பண்ணார்? சாட்டை எடுத்து அடித்து அந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, என் தந்தையின் கோவிலை நீங்கள் கல்வர் குகையை மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி அதை தூய்மைப்படுத்தினார் அப்படின்னு இருக்குது. கோவிலை தூய்மைப்படுத்துதல். இப்போ நம்ம யோசிக்கணும், கோவிலை தான் தூய்மைப்படுத்தினார், அதை போய் ஏன் நம்மக்கிட்ட சொல்லணும்? பாருங்கள், இந்த தூய்மைக்கும் இந்த பாடுகளுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறவங்களாம் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட ஒரு பெரிய வியாதி இருக்குது. யாராவது ஒருத்தர் வந்துடக்கூடாது. லேட்டாக கோயிலில் நல்லா பூசை நடந்துகிட்டு இருக்கோம், திடீர்னு அவசரம் யாருக்காவது வரும், ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோ இல்லை இன்னமும் ஒரு அவசரம், அவங்க எந்திரிச்சாங்கன்னா போதும் நம்ம உடனே வாய் திறந்துருக்குன்னு கூட தெரியறதில்ல. ஆன்னு அப்படியே பார்த்து அவங்க போய் ரெஸ்ட் ரூமில் உட்கார்ற வரைக்கும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பத்தியா, நீங்கள் எல்லாம் சொல்லலாம் வேண்டாம், இங்கே பார்த்தாலே தெரியும். நம்மளுடைய காரியத்தில் அக்கறையாக இருக்கிறோமான்னு நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய மனம் பலவீனப்பட்டு கிடக்கிறதுடைய அடையாளங்கள். நம்மளே சோதித்து பார்க்கணும், நான் ஒழுங்காக இருக்கிறேன்னா. கோயிலுக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்துட்டு வெளியில் போகும்போது செருப்பை போடுறதுக்கு முன்னாடி ஒரு யோசிக்கணும், இந்த 3 வாசகம் என்ன வாசித்தாங்க? நமக்கே கேட்டு பார்க்கணும், கேள்வி கேட்கணும். 3 வாசகம் இன்றைக்கி வாசித்தாங்களே, எங்கேருந்து வாசித்தாங்க? நம்மளுக்கு சொல்ல தெரியலன்னா நீ செருப்பே போடக்கூடாது. திருப்பி போய் கோயிலில் போய் அந்த புஸ்தகத்தை எடுத்து புஸ்தகத்தை எடுத்து அந்த ரீடிங் புக்கை எடுத்து படிச்சுட்டு தான் நீங்கள் வெளியில் போகணும். அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் லைனில் நிற்க வேண்டியிருக்கும். அப்போ ஏன் நமக்கு அதுக்கு தான் சொல்கிறோம், வரும்போது பைபிளை கொண்டு வாங்க, பைபிளை கொண்டு வாங்க. முன்னாடி லிட்டர்ஜியில் எப்படி இருக்குன்னா, பைபிள் பார்க்கக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு கட்டாயம்லாம் கிடையாது, தேவையில்லை. வாசிப்பதை கேளுங்கள். நாங்கள் அதை மறுக்கலை. சில பேர் லிட்டர்ஜி பேசுவீங்க, லிட்டர்ஜியில் அப்படி தான் இருக்குதா? லிட்டர்ஜியில் என்ன இருக்குது தெரியுமா? வழிபாட்டு முறை என்ன சொல்லுது? த ரீடர் வில் ரீடு. வாசிக்கிறவர் குருவானவர் வாசிப்பார். ப்ரொக்ளமேஷன் நடக்குது, நம்ம என்ன செய்யணும்? அங்கே ஹியரிங், காது கொடுத்து கேளுக்கணும் அப்படின்னு. அந்த காலத்துலலாம் வாசிக்க தெரியாது, பைபிளும் கிடையாது. அதனால் நமக்கு அந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. இப்போ டிஸ்ட்ராக்ஷன், ஓவர் டிஸ்ட்ராக்ஷன். இப்போ அதனால் நற்செய்தியெல்லாம் நடித்து காட்டுறாங்க ஒரு சில இடத்துலலாம். நம்ம அப்படி நடிக்க வேணாம். பைபிளை கொண்டுட்டு வந்தீங்கன்னா நாங்கள் ஒன்று வாசித்து நீங்கள் ஒன்று பார்க்க போகிறதில்ல, நாங்கள் வாசிக்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ விஷுவலும் அங்கே காதும் கேட்குறதும் ரெண்டுமே நடக்குது. கண்ணும் பார்க்குது, காதும் கேட்குது. அப்போது இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே போகுது. அப்போ அது உங்களுக்குள்ளே அந்த வார்த்தை, இந்த நற்செய்தி எங்கே இருந்து வாசிக்கப்பட்டதுன்றது உங்கள் பார்வையிலிருந்து அது உள்ளே போகிறதுனால அது மறக்காதபடி உள்ளே உட்காந்திக்கும். பார்த்தீங்களா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எவ்வளோ எதையோ தூக்கிட்டு வரீங்க, எதையோ தூக்கிட்டு வரீங்க, கையில் புஸ்தகத்தை தூக்கிட்டு வரீங்க. இப்போ நிறைய பேர், நான் அருங்குடையில் இருக்கிற வரைக்கும் இந்த அருள் வாக்கு விற்பனையே கிடையாதுன்ட்டேன். நிறைய பேர் வருவாங்க, அருள் வாக்கு விற்க வரேன்னு. அருள் வாக்குன்னு வந்தீங்கன்னா அவ்வளோதான், ஓடி பேர். நான் அந்த அருள் வாக்குக்கு இடமே கொடுக்க மாட்டேன். இங்கே பசிலிக்கா வந்தப்போ கூட ஒருத்தரோட சண்டை வந்துருச்சு. அருள் வாக்கு என்ன பெரிய இது? நான் அருள் வாக்கை நான் குறை சொல்லலை, அதை விட சிறப்பான வாக்கு எங்கே இருக்குது? விவிலியத்தில் இருக்குது. ஏன்னா நம்ம 200 ரூபா போட்டு அருள் வாக்கு வாங்குகிறோம். இப்போ தான் இந்த பைபிள் கொஞ்சம் கூட போயிட்டுருக்கு, 400 ரூபாய்கிட்ட போயிட்டுருக்கு. இன்னொரு 200 ரூபா போட்டால் வருஷம் பூரா இந்த வாக்கு தான் உங்களுக்கு இறைவார்த்தை, அருள் வாக்கு. பிரைஸ் தி லார்ட். அதை தூக்க முடிஞ்ச நமக்கு இந்த புத்தகத்தை தூக்க தெரியாதா? இதில் வேறு பாக்கெட்டட் பைபிள்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருக்காங்க. இதெல்லாம் யார்? இப்போ நான் ஒரு மீட்டிங்லேயே எந்திரிச்சு கண்டனம் தெரிவித்தேன். அப்போது அந்த இன்சார்ஜ் உட்கார்ந்துருந்தவர், நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொன்ன உடனே அப்போ தான் என்னை திரும்பி பார்த்தார். யாராக புரியல எனக்கு, இவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. சின்ன பிள்ளைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே என்ன பைபிள்? பாக்கெட் பைபிளாம். பாக்கெட் பைபிள் யாருக்கு? எல்லாம் அறிந்த பெரியவர்களுக்கு. நீங்கள் பையில் வச்சுக்கிட்டு கேண்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. குழந்தைகளுக்கு முதலாக விவிலியத்தை அறிமுகம் செய்யும் பொழுது முழு விவிலியத்தையும் அறிமுகம் செய்யுங்க. ஒரு 400 ரூபா கொடுத்து இந்த பைபிளை வாங்கி இந்த பிள்ளைக்கு, ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை இந்த பைபிளை தூக்காதா சொல்லுங்கள். நீங்கள் அவ்வளோவா பலவீனமாக இருக்குது நம்ம பிள்ளைங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது தூக்காது. அவன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பங்கில் இருக்கும்போது கேட்டீசத்தில் போய் பார்ப்பேன், பைபிள் எடுங்கடான்னா ஒருத்தன் அப்போ தான் எந்திரிச்சு எடுக்கிறான். உடனே எந்திரிச்சு
இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிறான். என்னடா பண்ணுற? பைபிள் எடுக்கிறேன் ஃபாதர். எங்கடா வச்சுருக்க? பின்னாடி வச்சுருக்கேன். பின் பாக்கெட்டில் சொருவி வச்சுருக்கான். பேண்டோட பின் பாக்கெட்டில் பைபிளை சொருவி வச்சுருக்கான். எவ்வளோ வேதனையாக தெரியுமா இருக்குது? எடுறா சீக்கிரம் ஏறா, என்னடா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னோனையும் அந்த டீச்சர் வேறு அதட்டினோனையும் படார்னு எடுத்தான் பாருங்கள். அட்டையெல்லாம் உள்ளே இருக்குது, அந்த பாடி மட்டும் வந்து வெளியில் உழுவுது. ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள். சிறு குழந்தைகளை நம்ம எப்படி தண்டிக்க முடியும்? சிறு குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குற வழிமுறைகள் இதுதான். அசிங்கமாக இருக்குதே. அதனால தான் பெற்றோர்கள் சொல்கிற ஆடை ஆபரணங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. உங்கள் பிள்ளைகள் கையில் ஒரு பைபிள் இருக்குதா? ஏன் இன்னும் நீங்கள் வாங்கி கொடுக்கல விவிலியத்தை? ஒரு டெய்லி ஒரு 4 வரி வாசிக்க சொல்லுங்கள் பிள்ளைகளை. 4 வரி வாசிக்க சொல்லுங்கள். நான் ஒன்றும் 4 பக்கம்லாம் சொல்லலை, 4 அதிகாரம் சொல்லலை, 4 வரி வாசிக்க சொல்லுங்களேன். அந்த குழந்தைங்க வாசிக்கட்டும். நீங்கள் குறித்து கொடுங்க, இதை இன்றைக்கி வாசிச்சு பாரு, என்ன சொல்லியிருக்குப்பா, அது சொல்லியிருக்கா, ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டு போப்பா. அவ்வளோதான். அந்த வார்த்தை அவங்களை காப்பாற்றும். நீங்களும் அப்படி தான். உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 10 வரி வாசிங்க அட்லீஸ்ட்டு. பாருங்கள், பைபிளை வந்து எவ்வளோ அறிவில் மனப்பாடம் பண்ணுறோங்கிறது இல்லை. அந்த வார்த்தையை நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா அது விதை, அது விளையும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய பேர் எப்படி பைபிளை பயன்பட மந்திர புஸ்தகம் மாதிரி நம்ம கடவுளுக்கு கட்டளையிடுறோமா, ஆண்டவரே நான் துறப்பேன், நீ நல்ல வார்த்தையாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு துறக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இப்படித்தான் டெய்லி ஒருத்தன் துறப்பானா. அப்போ பார்த்து நல்ல வார்த்தையை ஆண்டவர் காட்டணுமா? கடவுளுக்கே கட்டலை, நான் சொல்கிறபடி தான் நீ செய்யணும். அப்படி தான் வந்துச்சான். யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு. ஐயோ என்ன ஆண்டவரே இப்படி பயங்கரமான வார்த்தையை கொடுத்துட்டீங்க, நல்ல வார்த்தையாக போடுங்க ஆண்டவரே இயேசுவேன்னு திறந்தானா. நீயும் போய் அப்படியே செய்யணும் வந்துச்சான். ஐயோ ஆண்டவரே என்ன பயங்கரமாக வருது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செய்ய வேண்டியதை விரைவாய் செய்யணும். இந்த மாதிரி ஆளை கொண்டுட்டு தான் விடுவார் ஆண்டவர். தயவு செய்து நீங்கள் கடவுளுக்கு கட்டளை போட வேண்டாம். நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிங்க. நற்செய்தியை வாசிங்க, பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கின நூலை வாசிங்க, திருப்பாடல் ஏதாவது ஒன்று தொடர்ச்சியாக வாசிங்க. போதும், அர்த்தத்தோடு வாசிங்க. மனசு கஷ்டமாக இருக்கா, திருப்பாடலில் துன்பத்தில் மன்றாட்டுன்னு இருக்குது, அதை எடுத்து வாசிங்க. மகிழ்ச்சியாக இருக்கா, மகிழ்ச்சியில் மன்றாட்டுன்னு இருக்குது, அதை எடுத்து வாசிங்க. ஆண்டவர் எங்கிருந்து வேலை செய்யணுமோ வேலை செய்வார். எசையா 55:10-11 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வானத்திலிருந்து மழையும் பனியும் கீழே விழுந்து விதையை நினைத்து அரும்பி விளையச் செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுப்பது போல என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அழகாக சொல்கிறார், பிள்ளைகளை, எதற்காக என் வார்த்தையை அனுப்புகிறேனோ அங்கே என்ன வார்த்தை வருது, அதை தெரியலன்னா நீங்கள் போய் பார்க்கணுன்னு அர்த்தம். பைபிள் நமக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். நமக்கு நிறைய விஷயம் அப்படி கேட்டோன்னா தெரியாது உங்களுக்கு. இப்போ இன்னொரு விஷயம் கேட்குறேன் பாருங்களேன். ஒருத்தன் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் குழந்தை இல்லாமல் அவன் செத்துட்டான். அடுத்தது அந்த பொண்ணு அவனுடைய கொழுந்தனாரை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அவனும் குழந்தை இல்லாமல் செத்துட்டான். அடுத்தது கொழுந்தனாரை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இது மாதிரி எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிச்சு பத்தியா? இதுக்கு மட்டும் எல்லாம் தெரியுது பத்தியா? இதுக்கு மட்டும் நிறைய பேர் பற்றி 7 பேர். எதுக்கு தேவையானதோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் சாமி. ஒரு ஆள் சரியாக இல்லைன்னா கதையை முடிச்சுட்டு அடுத்த ஆள்கிட்ட போய் பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை. வானத்திலிருந்து மழையும் பனியும் கீழே விழுந்து விதையை நினைத்து அரும்பி விளைய செய்வது போல என் வாயிலிருந்து வர வார்த்தை இருக்கும். எதற்காக என் வார்த்தையை அனுப்புகிறேனோ அதை வெற்றிகரமாக செயல்படுத்தாமல். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, அதை வெற்றிகரமாக சொல்லுங்க. வெற்றிகரமாக செயல்படுத்தாமல் அப்படின்னா என்ன? அது உன்னை வெற்றியாக்கிடும். வெறுமையா என்னிடத்திலே திரும்பி வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் போய் வாசிச்சு பாருங்கள், உங்கள் பைபிளில் இருக்குது பாருங்கள். ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தையை தான். பைபிள் வாசிக்கிறோம் இல்லையா, என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? சாமியார் நற்செய்தி வாசிச்சோனியும் என்ன முடிவில் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரின் அருள் வாக்கு. நிறைய வாசிச்சார்ல, என்ன சொல்லணும்? அருள் வாக்குகள் சொல்லணும்ல. அருள் வாக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? வேர்ட் ஆஃப் காட். திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். நிறைய வேர்ட்ஸ் வந்துச்சு இல்லையா? ப்ளூரலில் தானே சொல்லணும், வேர்ட்ஸ் ஆஃப் காட்னு சொல்லணும். ஆனால் அப்படி இல்லை, வேர்ட் ஆஃப் காட் தான். ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தையை உன்னோட அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய லிட்டர்ஜி எப்படி விவிலியத்திற்குள்ளிருந்து ஆழமாக எடுக்கப்பட்டு, இதெல்லாம் நமக்கு தெரியாததுனால அதில் என்ன இருக்குது அந்த பூசையில்
பாருங்கள், திருப்பலியில் இருக்கிற ஒன்றுக்கும் ஆழமான அடையாளம் விவிலியத்துக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் லிட்டர்ஜியை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் சரியாக இந்த லிட்டர்ஜியை அட்டன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் இப்படியே நின்றுக்கிட்டு மேலே எங்கேயும் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வெறுமையோடு நிற்கிறீங்க, வெறுமையாக போவீங்க. அதனால தான் ஆண்டவர், நீ கொடு, வார்த்தையை கொடு. நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் கனெக்ஷனு. பிரைஸ் எல்லாம். ஆமாம், நீங்கள் போய் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், பிஸியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு பூசையில் பக்தியாக நின்று ஒப்பு கொடுங்க. சில பேர் நாங்கள் பார்க்குறோம், பங்கில் நிறைய பேர் வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களை பாராட்டுறோம். இது வேறு மேலே எங்கேயுமே இறங்கிக்கிட்டே இருக்குது. பங்கில் நிறைய வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்க. வேலை செய்யுங்க, தாராளமாக வேலை செய்யுங்க. நீங்கள் அப்படி வேலை செய்கிறதுக்கு ஒரு பங்கில் ஒரு பாடகர் குழுவில் இருக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்கன்னா அது வேலை. நீங்கள் கோயிலில் வேலை அதுவும் அந்த பூசையும் ஒப்பு கொடுக்குறதும் கனெக்ட் ஆகக்கூடாது. நீங்கள் அங்கே தான் பாட்டில் தான் குறியாக இருப்பீங்க. அடுத்த பாட்டு என்ன பாட்டு, அடுத்த பாட்டு மலைமே மலை மலைமே. நம்ம இங்கே பேசிகிட்டு இருப்போம், அங்கே பாட்டு கிளாஸ் போயிட்டுருக்கோம். சப்பா சப்பா சா. நாங்கள் காதை பொத்திக்கணும், இல்லைன்னா பிரசங்கம் வராது. அல்லேலூயா அல்லேலூயா இதெல்லாம் இங்கே போயிட்டுருக்கோம், உங்களுக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், அப்படி வரவங்க பங்கு பேரவையில் இருக்கிறவங்க வேலை செய்வீங்க. நீ வேலை செய்யுங்க, ஆனால் நீங்கள் ஒரு பூசையில் பக்தியாக நில்லுங்க. அந்த பூசையில் உங்களுக்கு நோ ஆக்டிவிட்டி, ஒன்லி ஆஃபரிங். இப்போ நான் பூசை வைக்கிற சாமியார், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு, சாமியார் பூசை வைக்கும் போது எல்லாத்தையும் மற்றவங்கக்கிட்ட சொல்லிட்டு தானே இங்கே பூசை வைக்கிறோம். இப்போ சாமியார் பூசை வைக்கும் பொழுது, அவர் பாடுபட மனம்பு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அனைவருக்கு கொடுத்து, இந்த ஃபேனை திருப்பி வைடா. இப்படி ஒரு சாமியார் தான் வேலையை விட்டுட்டு போய் எதையாவது செஞ்சுக்கிட்டு இருந்தாரா, நீங்கள் என்ன சொல்லி, என்ன ஃபாதர் இந்த சாமியார் பூசி ஆகிறாரு, ஒரு பக்தியாகவே இருக்க மாட்டார், மூக்கணுன்றாரு, சொறிகிறாரு சொல்கிறீங்களே. எங்ககிட்டே சொல்கிறீங்க. ஒரு அம்மா சொல்லுது, அவர் நன்மை கொடுக்கும்போது உதட்ட தொட்டு கொடுக்குறாரு. எங்களுக்கு அதுலேருந்து பயமாக கிடக்கு. இது என்னடா அது, நம்ம என்ன தெரியாமல் தொட்டுறது, இது கிளவியும் தொட்டுட்டு தான் கொடுக்கு, சில நேரத்தை தொட்டுறது. அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆண்டவர் என் உதட தொட்டாரு. எங்களுக்கு வேலையே கிடையாது. வேகமாக கொடுக்கும்போது எதை தொட்டிருக்கோம், அதுக்கு தான் நாங்கள் கையில் வாங்கிக்கிறோம். அதுவும் கையில் வாங்கப்படாது, நான் நாக்கில் தான் வாங்குவேன். திருச்சி போய் பர்மிஷன் கொடுத்துருச்சு கையில் வாங்கணும். நான் ஒரு பிறரன்பே கிடையாதுங்க. நான் குறையெல்லாம் சொல்லலை, அதுக்காக நீங்கள் நாக்கில் வாங்குறவங்கள நான் தப்பாலாம் சொல்லலை. முன்னாடி அப்படி தான் பாடம் இருந்துச்சு, நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ எதுக்கு அந்த பாடத்தை மாற்றினாங்க? எதுக்கு மாற்றினாங்க? கொரோனான்றது வார்த்தை வேற இல்லை, எதுக்கு மாற்றினாங்க? கொரோனாவில் என்ன எஃபெக்டு? உங்ககிட்டேருந்து வியாதி அங்கே போகப்படாது. அப்போ பிறரன்பு இருக்கிறவங்க என்கிட்ட நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட்டு சொல்ல முடியாது, நம்மக்கிட்ட வியாதி இருந்தால் போயிடக்கூடாது, 4 பேர் நல்லா இருக்கணும், கையில் கொடுத்துருங்க சாமி. என்கிட்டேருந்து போய் 4 பேர் நாசமாக போனாலும் பரவாயில்ல, நீ வாயில வைய. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளை, நீ அடம் பிடிக்கிற, நீ பரிசுத்தத்தை கொண்டு போய் திணிக்கிற எங்கேயோ. இல்லை 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 இல்லை, ஃபாலோ த ஆர்டர். திருச்சபையே உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குது. அப்போ என்ன செய்யணும்? அதில் இருக்கிற நன்மைத்தனத்தை தான் நீங்கள் பார்க்கணும். இல்லை நான் இப்படி தான் வாங்குவேன், வாங்கிப்போம். நாங்கள் ஒன்றும் சொல்கிறதில்ல, உங்களுடைய உள்ளத்தின் நிறைவு, அவ்வளோதான் அவ்வளோதான். இதெல்லாம் பெரிய இஷ்யூ பாயிண்ட்டு கிடையாது. அதனால் நாங்கள் உங்கள் நாட்களில் தான் வாங்கணும் நீங்கள் பக்தியாக நினைக்கிறீங்கன்னா ஓகே, ரைட், வி கிவ் இட். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் அதனால தான் சொல்கிறோம் பிள்ளைகளே, வார்த்தை ஆண்டவர் அனுப்புகிறாரு, அந்த வார்த்தை நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னா நாம் எல்லா விதத்திலும் நம்மை தகுதியாக்கி கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அதுதான் நான் சொல்ல வரேன். நான் நம்மை கடவுளுக்கு உகந்த பாத்திரமாக மாற்றணும். அந்த உகந்த பாத்திரமாக மாற்றுறது எது? அதை தான் நம்ம ஒரே வார்த்தையில் சொல்கிறோம், தூய்மையாக்குதல், தூய்மைப்படுத்துதல். அந்த வார்த்தையை தான் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய பைபிளில் நம்ம பழைய எல்லா இடத்துலையுமே இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். பாருங்கள்,
லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்தில் இயேசு கோவிலை தூய்மையாக்குறார். அதோடு அவர் விட்டுடலை பாருங்களேன். இந்த கோவிலை தானே தூய்மையாக்குறாரு, அது எதுக்கு நம்மக்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு. கோவில் என்பது அது அல்ல, பில்டிங் இல்லை, நீ தான் கோயில். கோவில்னோடனே நம்ம நினச்சிக்க கூடாது, பில்டிங் தான் கோவில் போல் இருக்குது. அதனால தான் கோடி கோடியாக போட்டு கோவிலை கட்டுறாங்க. இந்த பாவத்தெல்லாம் எங்கே போய் கழிக்க போகிறோன்னு நமக்கு தெரியல. பிரைஸ் எல்லாம் பங்கில் 10 பேத்துக்கு 10 குடும்பம் வீடே இல்லாமல் கிடக்குது, வாழ்க்கையே இழந்து போய் கிடக்கிறாங்க. நம்ம ஆனால் கோடியில் கோயில் கட்டிகிட்டு கிடக்கிறோம் பாருங்கள். அதெல்லாம் வேறு டாப்பிக்கு, அது ஓரமாக வச்சுருவோம். 1 கொரிந்தியர் 6:19. கோவில் என்பது சர்ச் அப்படிங்கிற வார்த்தை, ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிற சர்ச், ஆலயம் அப்படிங்கிற வார்த்தை என்பது பில்டிங்கை குறிப்பதல்ல, டெக்னிக்கல் டேர்ம். அதுபடி சர்ச்சுன்னா எதுன்னா இது பீப்புள் ஆஃப் காட், கடவுளுடைய மக்களை தான் சர்ச்சுன்னு சொல்கிறோம். திருச்சபைன்னு சொல்கிறோமே, கோவில் என்று சொல்கிறோமே, இதெல்லாம் எதனுடைய அடையாளம்? மக்களை அடையாளப்படுத்துகிற வார்த்தைகள். பாருங்கள், 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுது, உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய உடல் இதுதான் கோவில், இதுதான் ஆலயம். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 3:17-18 வாசி பாருங்க. நீங்கள் வாசிங்க, நீங்கள் யாராவது. அப்புறம் அங்கே போய் சொல்லுவீங்க, அந்த ஆளே ஏதோ இல்லாததெல்லாம் வாசிச்சுட்டு போயிட்டார். உங்கள் பைபிளில் இருக்குதா? 3:18 வாசிங்க. 17 ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார், ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோயில். பார்த்தீங்களா, மிக தெளிவாக பாடம் நமக்கு சொல்லப்பட்டாயிடுச்சு. இது 1 கொரிந்தியர் 3:18 இருக்கிறது. 17 என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். 17 தான் இப்போ எல்லாம் மாற்றி வச்சுருக்கிறாங்க. நான் பழைய இதில் நீங்கள் 16வது வசனம், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்பதும் கடவுளின் ஆவியார் உங்களுள் குடியிருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, அப்போது ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்கள் உள்ளங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார், ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோயில். ஹல்லேலூயா. கோயில். அப்போ நீங்கள் கோயில்னா பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க யார்? அது என்ன கன்றாவியோ. நம்ம உடம்பு கோயில்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய உடல் என்ன உடல்? அதுவும் கோவில் தானே. பிரைஸ் தி லார்ட். அப்போ கோயிலுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க? கோயிலுக்குள்ளே வந்த உடனேயும் முதல்ல கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன செய்கிறீங்க? வணங்குறீங்களா? ஒருத்தரை நீங்கள் ரோட்டில் முதன்முறையாக பார்க்குறீங்க காலையில், அப்போ என்ன செய்யணும்? உடனே வணங்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நேற்றே நான் சொன்னேன் இல்லையா, குட் மார்னிங் சொல்கிறது வேர்ல்டு ஆர்டர். பிரைஸ் தி லார்ட் சொன்னீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஆர்டர் மாதிரி தெரியுது. அவருக்கும் வாழ்த்து சொல்லியாச்சு, ஆண்டவருக்கு வாழ்த்து சொல்லியாச்சு. இந்த நல்ல நபரை காட்டினதுக்கு நன்றி. நான் கனடாவில் போயிருந்தப்போ நான் அப்படி ரோட்டில் கோயிலுக்கு பக்கத்தில் வராண்டாவில் அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க. எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வேகமாக வந்தார், கனடியன், அந்த ஃபாரினர் வந்துருந்தார். ஹாய் குட் மார்னிங் அப்படின்ட்டு போயிட்டார். யாருக்குடா சொன்னார்னு திரும்பி பார்க்குறேன், எனக்கு அவரை தெரியாது. யாருக்கு சொன்னார்னு திரும்பி பார்க்குறேன், யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். எனக்கே வெக்கமாக இருந்துச்சு, பதில் கூட சொல்லாமல் போயிட்டேன். அந்த மனுஷன் வேகமாக போயிட்டார். பாருங்கள், நம்ம அவங்களுக்கு நிறைய பேர்த்து கற்றுக்கணும் இல்லையா? அவங்கெல்லாம் யாருன்னு தெரியல, ஒரு ஹியூமன் பீயிங் வராரு. அப்போ நான் ஹியூமன் பீயிங்காக இருந்திருக்கணும், அந்த நேரம் இல்லை. கொஞ்சம் பேர் பார்க்குறீங்க, ஆமாம் எரும மாடு மாதிரி தான் இருக்கான் போல இருக்கு. நான் இப்போ அப்படி போனதுனால எரும மாடு, நீங்கள் அப்படி போனால் அதே தான் சொல்லப்படாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எரும மாடுங்கிறான் நம்மளை அப்படின்னு கோபமாக இருக்கிறாங்க கொஞ்சம் பேர், முறைக்கிறாங்க. முறைச்சவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பத்தியா தேவ பிள்ளைகளே, நம்மளை கடவுள் ஒரு ஆன்மீக ஒரு உறவோடு படைச்சிருக்கிறார். அதனால தான் மனுஷன் பார்க்கும்போது ஒரு அன்போடு பாருங்கள், இரக்கத்தோடு பாருங்கள். வாயில் வார்த்தை இருக்குது, நல்ல வார்த்தை.
பிரதர் பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா, காட் பிளஸ் யூ சொல்லலாமே. ரோட்டில் பார்க்கும்போது நல்ல வார்த்தை, ஹலோ பிரதர் பிரைஸ்லாம் காட் பிளஸ் யூ. அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பார்த்துட்டு அப்படியே இன்னும் பார்க்காத மாதிரி முறைச்சுனே போகிறது. சில பேர் சாமியாரை எங்களை பார்த்துட்டே திரும்பிக்கிறாங்க. கஷ்டமாக இருக்கும். சாமியாருக்கே இந்த நல்வாழ மற்றவங்களுக்கு எப்படி. ஒரு அம்மா வந்து அழுகுறாங்க. என்னம்மா என்ன பிரச்சனை? அந்த அம்மா நான் ரோட்டில் போனேன் பார்த்தேன், நின்றுட்டு இருந்தேன் பஸ்ஸுக்கு. அந்த அம்மா வந்துட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன் ஆஸ்பத்திரிக்கு போகிறேம்மா. என்ன பிரச்சனை? இந்த பக்கமே வலிக்குதுமா அப்படின்னேன். அப்படியா, சீக்கிரம் போங்க, நேற்று இந்த எய்த்த விட்டம்மா அப்படி தான் சொன்னிச்சு, இன்றைக்கி செத்து போச்சு காலையில். அப்படி ஐயோ, வாயில் விஷத்தை வச்சுக்கிட்டு அலையிறதா? குழந்தைங்கள பார்த்தா விஷ் பண்ணுறதில்லை. முன்னாடியெல்லாம் குழந்தைங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஏய் ஆண்டிக்கிட்ட போய் பாட்டிக்கிட்ட போய் இது வாங்கடா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, இந்த பாரு உங்கள் அப்பாயி வந்திருக்காங்க, உங்கள் அம்மாச்சி வந்திருக்கிறாங்க, உங்கள் பாட்டி வந்திருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ ஆமாம் அப்பா வந்திருக்காங்க, பாட்டி வந்திருக்கிறாங்கன்னு. ஆமாம், அந்த கலைகிட்ட போய் நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டா கிளிக்க பரப்பாட. உனக்கு 1000 பிரச்சனை இருந்ததுன்னா பிள்ளைகளை ஏன் தடுக்கிறீங்க? பிள்ளைகளை அனுமதிங்க. போய் எங்கள் பாரு உங்கள் அப்பாயி நிற்கிறாங்க பாரு, உங்கள் பாட்டி நிற்கிறாங்க, உங்கள் அம்மாச்சி நிற்கிறாங்க பாரு, போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. பெரியவங்க வந்தாங்க, முட்டி போட்டு ஆசீர்வாதம் வாங்க சொல்லி கொடுக்குற பழக்கம்லாம் போயிடுச்சு. ஏன்? அப்போது பாருங்கள், நம்ம அடுத்தவங்களை மதிக்கிறது இல்லை. அவங்களும் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறாங்க. ஆமாம், இது ஆசீர்வதிச்சு தான் கிழிக்க போகுது. சாமியாரையே இன்றைக்கி தராசில் தூக்கி வைக்கிறோம். சாமியார் சிஸ்டர் எல்லாமே இவர் பூசை வச்சா நான் பார்க்க மாட்டேன். பார்க்காத போ. பூசை வச்சு நாங்கள் ஒன்றும் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கல. எங்ககிட்ட நான் நிறையா லோட் பண்ணி வச்சுருக்குறோம். இங்கே வேறு வச்சுருக்குறோம். ஆண்டவர்கிட்டேருந்து வருது ஆசீர்வாதம். பிரைஸ் எல்லாம் ஆள்பட்டுக்கிட்டேருந்து வரல, சாமியார்கிட்டேருந்து வரல. சாமியாரெல்லாம் பாவி தான், நீங்கள் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு தெரியும். ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இந்த இடத்திலிருந்து கொடுப்பது ஆண்டவராகிய கடவுள். பிரைஸ் எல்லாம் அவர் எனக்கு வேலை செய்ய சொல்லிக்கிறார், இந்த வேலையை செய்யன்னு சொல்லிக்கிறார், நான் செய்கிறேன், அவ்வளோதான். ஆண்டவர் தான் இந்த திருவுடலை திரு ரத்தமாக மாற்றி கொடுக்குறவர். நாங்கள் செய்ய முடியாது. நாங்கள் ஒன்று மந்திரத்தில் மாற்றலை, ஆண்டவருடைய கிருபையில் அது நடக்குது, உங்களுடைய விசுவாசத்தில் அது நடக்குது. உன் விசுவாசம் அங்கே குறைவுபட்டு இருந்தால் உனக்கு இந்த பூசை இன்வாலிடு. எனக்கு அந்த விசுவாசம் குறைவுபட்டு இருந்தால் எனக்கு அந்த பூசை இன்வாலிடு. நம்பிக்கையினால தான் ஆண்டவர் இந்த இடத்துல திருப்பலியில் அவர் ராஜாவாக அவருடைய திருவுடல் ரத்தத்தை நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போது ஏன் அவர் அதை கொடுக்கிறார்? உன்னுடைய உடல் ஆண்டவருடைய கோவில். அதனால தான் அவர் திருவுடலை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வர்றாரு. பிரைஸ் எல்லாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, தூய்மைப்படுத்துங்க. கண்டதையும் நம்ம பேசுகிறோம், கண்டதையும் கேட்குறது இல்லை. தேவையற்ற பேச்சு, அசிங்கமான பேச்சு வேண்டாம். உள்ளத்தின் நிறைவு நின்று வாய் பேசுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஜாக்கிரதையாக இரு, உன்னையே நீ பரிசோதித்து பார்த்துக்கொள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள். லேவியருடைய நூலில் 11வது பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த கான்செப்ட் வருது. கிளென்சிங், தூய்மை. இது புதிய ஏற்பாட்டில் ஏதோ நான் இன்றைக்கி புதுசாக பேசலை. பழைய ஏற்பாட்டிலிருந்து வரக்கூடிய ஆண்டவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தூய்மைப்படுத்து. இந்த தவ காலத்தில் எதற்கு இதை செய்ய அதை செய்ய, தூய்மை, அது உங்களை தூய்மைப்படுத்துது. அதுக்காகத்தான் இந்த கெடுபிடிகள்லாம். அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, உங்கள் கடவுளாய் இருக்குமாறு உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்த ஆண்டவர் நானே, நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவர். இதுதான் கடவுளுடைய கமாண்டு. நீ தூயவராயிரு, நீ என்னுடைய உரு, என்னுடைய சாயல். அப்போ இந்த உரு சாயல் எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. அடுத்தது சொல்லுது லேவியர் 19:2, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, கொடுக்கப்பட்ட ஆர்டர் இதுதான், தூயவராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். தொடக்க நூல் 35:2 யாக்கோபு தன் பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர்கிட்டேருந்து கிடைச்ச ஆர்டரை வாங்கிக்கிட்டு சொல்றாரு தன் குடும்பத்தாரை பார்த்து, யாக்கோபு தம் வீட்டாரையும் அவரோடு இருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். முதல் ஆர்டர், 2 ஆர்டர் இருக்குது. ஒன்று உடம்பு துணி இதெல்லாம் தூய்மையாக இருக்கணும், அது 2வதாக வைக்கிறாரு பாருங்க. உங்கள் வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். அப்போ தூய்மைப்படுத்துறதுங்கிறது வெறும் குளிச்சுட்டு சென்ட் போட்டுக்கிட்டு வரதில்லை, இல்லை. அதை விட அதுக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான கான்செப்ட், ஆத்மாவில் இருக்கிற கண்டதையும் சிலை வழிபாட்டுக்குரிய காரியத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு வராத, அதெல்லாம் விளக்கு.
அதுதான் இந்த தூய்மைப்படுத்துதலுடைய முக்கியமான ஆழமான ஒரு அடையாளம். அடுத்து பாருங்க, விடுதலை பயணம் 19:10. ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து, அவர்கள் தம் துணிகளை எல்லாம் துவைத்து கொள்ளட்டும். முக்கியமான வேலையை கடவுள் செய்யும் போதெல்லாம், 10 கட்டளையை கொடுக்குறப்போ, அவர்கள் யோர்தான் நதியை கடக்கிறப்போ, எரிகோ முதல்ல உடைக்கிறப்போ, எல்லாம் முக்கியமான வேலை நடக்கிறப்பெல்லாம் ஆண்டவர் சொன்னார், தூய்மைப்படுத்து தூய்மைப்படுத்து. உங்கள் வீட்லேயும் நிறைய முக்கியமான காரியம் நடக்குது. எத்தனை பேர் போய் தூய்மைப்படுத்துறீங்க? பாவ சங்கீதனை செய்கிறீங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான அடையாளம், தூய்மைப்படுத்துதலுக்கான ஒரு அடையாளம், பாவ அறிக்கை செய்து நம்மை தூய்மைப்படுத்தி கொள்வது. உங்கள் வீட்டில் நல்ல காரியம் நீங்கள் பேச போகிறீங்கன்னா, முதல்ல குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் போய் பாவ சங்கீதனை செய்யணும். அதுக்கப்புறம் தான் கல்யாண விஷயத்தை எடுக்கணும். அப்போ தான் அது ஒழுங்காக இருக்கும். நீங்கள் போய் பிள்ளைகளுக்கான ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறீங்க, நீ போய் அசிங்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு பாவத்தோடு போய் நின்றுக்கிட்டு அதை பேசும்பொழுது அதில் பலவிதமான குழப்பங்களும் வேதனைகளும் வந்து அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிற்கிறாங்க. பார்த்து தான் ஃபாதர் வச்சேன், நல்லா யோசித்தேன் ஃபாதர், நல்லா கேட்டேன் ஃபாதர். எங்கே வந்து சாணி விழுந்துச்சு? இங்கே தான். நம்ம பாவ நிலையோடு நீ யோசிக்கக்கூடாது. எசையா 59:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது, உதவி செய்ய முடியாதபடி என் கை குறுகி விடவில்லை, ஜெபத்தை கேட்க முடியாதபடி என் காதுகள் மந்தமாகி விடவில்லை. நீ செய்த பாவங்களே, உன் தீச்செயல்களே உனக்கும் எனக்கும் இடையே பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது. என் முகத்தை மறைச்சு வச்சிருக்குது. கடவுளுடைய முகம் மறைக்கப்பட்டதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த பாவத்தினுடைய வேதனையில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் சவுல் பண்ணுறது மாதிரி போய் பண்ண போயிட்டோம். அன்னைக்கு சவுல் என்ன பண்ணார்? சாமுவேல்கிட்ட போய் கேட்டு கேட்டு செஞ்சார். சாமுவேல் சாவறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, நீ ஆண்டவரை விட்டு விலகிட்ட, ஆண்டவர் உன்னை விட்டு விலகிட்டார், உன்னிடமிருந்து தூயாவே எடுக்கப்பட்டாயிட்டு, இனிமேல் நீ மண்டையை வச்சு எழுத்து பொழைச்சிக்கோ போ. அவர் சொல்லிவிட்டு அவர் செத்து போயிட்டார். ஒரு போருக்கு போகணும். சவுலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போய் மாறு வேஷம், ராஜா பாருங்கள், ராஜா மாறு வேஷம் போட்டுட்டு மருவெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படியே போய் ஒரு குறி சொல்கிற ஒரு பொம்பளைக்கிட்ட, ஒரு மந்திரவாதி பொம்பளைக்கிட்ட போய், சாமுவேலின் ஆவியை எழுப்பி எனக்கு குறி சொல்லு. அவர் எந்திரிச்சோன்னையும் கடுமையாக திட்டி விட்டார். யாரடா எழுப்புடே நீ? பாருங்கள் இந்த கேவலத்தை பார்த்தீங்களா? பெரிய அரசன் ஆசீர்வாதத்தை இழந்த பிற்பாடு தான் நீங்கள்லாம் ஓடுறீங்க. கயிறை நம்புறீங்க, தாயத்தை நம்புறீங்க, கன்றாவியை நம்புறீங்க, பிசாசை நம்புறீங்க, எல்லாத்தையும் நம்புறீங்க. தயவு செய்து நீங்கள் இந்த மாதிரி அடையாளத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஜெயிக்கவே முடியாது பிள்ளைகளை. நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். நிறைய உதாரணங்கள் உண்டு. எஸ்ரா நெகேமியா நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. போருக்கு போகிறாங்க, அதில் ஒரு 10-20 பேர் செத்து போயிடுறாங்க. அந்த அரசருக்கு ஒரே சந்தேகம், எப்படி சார் நான் செத்துருக்க மாட்டானே, ஆண்டவர் யாரையும் சாக கொடுக்க மாட்டேன்னு சொன்னார், ஏன் இவெல்லாம் செத்து போனான்னு தெரியலையே. சரி பரவாயில்ல, நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம். அவங்களுக்கு அடக்க சடங்கு நடத்தணும், ஆடைகள் எல்லாம் அவிழுங்க, அவங்கள குளிப்பாட்டணும்னு சொல்லும் போது தான் பார்த்தா உள்ளுக்குள்ளெல்லாம் கயிறு கட்டியிருந்தான், வேற்று தெய்வங்களுடைய கயிறு. அதனால தான் ஆண்டவர் அவர்களை அழித்தொழித்தார். தேவ பிள்ளைகளை, எங்கேயுமே நமக்கு அதை சொல்லப்படலை. அந்தோனியாரும் சொல்லலை, ஆரோக்கியமாக தான் சொல்லலை, செவத்தியாரும் சொல்லலை, குதிரையில் வர சந்தியாகப்பூர் கூட சொல்லலை, ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. பாருங்கள், இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா உனக்குள்ளே தூய்மையற்ற நிலை. எப்படியாவது நான் போய் இதை சாதிச்சு பண்ணணும் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எத்தனை இடத்துல நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள், நிறைய இருக்குது. செலக்டட் வெர்சஸ் மட்டும் காட்டுறேன் பாருங்கள். விடுதலை பயணத்தில் சொல்லியிருக்கிறோம். விடுதலை பயணம் 19:22 ஆண்டவரை அணுகி செல்லும், அவ்வாறே ஆண்டவரை அணுகி செல்லும் குருக்களும் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளட்டும், இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார். பார்த்தீங்களா? சாமியாரெல்லாம் தப்பிக்க முடியாது. சாமியார் சிஸ்டர் எல்லாம் தப்பிக்க முடியாது. நாங்களாம் பீடத்தில் வேலை செய்கிறோன்னா நாங்களும் தூய்மையாக இருக்கணும். 1 குறிப்பேடு 15-14 சொல்லுது, எனவே குருக்களும் லேவியரும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பேழையை கொண்டு வர தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டார்கள். பார்த்தீங்களா? ஆண்டவருடைய காரியத்தை செய்கிறதுக்கு தூய்மைப்படுத்துகிறோம். எசையா 1:16 உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயல்களை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள். தூய்மைப்படுத்துதலுடைய அடையாளங்கள் இதெல்லாம். தீமையை விட்டு வெளியில் வருது, இதுதான் தூய்மையினுடைய அடையாளம். யாக்கோபு 4:8 கடவுளை அணுகி செல்லுங்கள், பக்கத்தில் போ, அவரும் உங்களை அணுகி வருவார். அவரும் சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டார், பக்கத்தில் வருவார். பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். கையின்லாம் என்ன? நீ செய்கிற செயல்களை எல்லாம் தூய்மையாக்கு. இருமனத்தோரா உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்றுமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறியே, உன் வழியை தூய்மைப்படுத்து. பார்த்தீங்களா? 1 பேதுரு 1:15 பேதுரு அடிகளார் சொல்லி கொடுக்குற, ராயப்பர் நமக்கு கொடுக்குற அழைப்பு, உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராக இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவராக இருங்கள். நேற்று என்ன சொன்னேன்? உங்கள் நடத்தையிலெல்லாம். பார்த்தீங்களா?
செயல், உன் பேச்சு, உன் பார்வை, உன்னுடைய பிஸ்னஸ்ஸு எல்லாத்துலேயும் தூய்மை இருக்கணும். வீட்டில் கணவன் மனைவியை நீங்கள் பேசுகிற விதம், கூப்பிடுற விதம், பிள்ளைங்களை மதிக்கிற விதம் எல்லாத்துலேயும் தூய்மை இருக்கணும். பிள்ளைகளை தூய்மைனாக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கல்வி கல்வி பேசுகிறது இல்லை, சரியாய் பேசுவது, கொடுக்க வேண்டிய மதிப்பை சரியாய் கொடுப்பது. பாருங்கள், 1 யோவான் 3:3 சொல்லுது பாருங்கள், அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும். நம்ம எல்லாரும் கோயிலுக்கு வரோம், சாமி கும்பிட்றோம், எதுக்கு? அவரை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஒரு நாள் நம்ம மோட்சத்தில் போய் ஆண்டவரை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு ஆசையோடு இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த ஐடியா எப்படி ட்ராவல் பண்ணி புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், பேதுரு அடிகளார் சொல்லிட்டாரு, யோவானும் அவருடைய திருமுகத்தில் சொல்லிட்டாரு, எல்லா இடத்துலையும் இது சொல்லப்பட்டாயிற்று. அப்போ நீங்கள் ஏன் இறைமக்களாக தெரிந்தெடுக்கப்பட்டீர்கள்? தூயாவி உங்களை இறைமக்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். மற்ற எல்லா மக்கள் மத்தியில் கிறிஸ்தவர் அல்லாத எத்தனையோ இனம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழலில் கிறிஸ்தவர் என்கிற அடையாளத்தில் ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி தெரிந்தெடுத்தார் என்றால் ஏன் ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்தார்? இந்த கேள்வி நம்ம கேட்கணும். அதுக்கு பதில் இங்கே இருக்குது. 1 பேதுரு 1:2 எழுதி இருக்குது, நீங்கள் கடவுளின் முன்னறிவின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு, தந்தையாம் கடவுளின் முன்னறிவின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். 2வது, அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தூய ஆவியால் இறைமக்களாக தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த தூய்மை அப்படிங்கிறது ஏதோ நம்மளுடைய கான்செப்ட் இல்லை, மண்டைக்குள்ளே எழுதி வச்சுக்கிட்டு நான் கோயிலுக்கு போகும்போது அப்படியே பயபக்தியாக போவேன், அப்படியே உட்கார்ந்துருப்பேன், ஆண்டவரே இதுதான் தூய்மை. இல்லை இல்லை இல்லை, நம்ம பேசுகிற தூய்மை செயல்களில் இருக்க வேண்டிய தூய்மை, வெறும் கருத்தியலில் இருக்க வேண்டிய தூய்மை இல்லை, ஏதோ உடல் மட்டும் இருக்க வேண்டிய தூய்மை அல்ல, அதுலேயும் இருக்கணும். நிறைய பேர் வீட்டில் சும்மா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காந்துருக்கிறது, அழுக்கு துணி, அதை அப்படியே போட்டுக்கிட்டு கோயிலில் வந்து உட்காந்துருப்பாங்க. வெளியில் போனால் மட்டும் நல்ல ட்ரெஸ் போட்டு போகிறீங்க, சினிமாவுக்கு போனால் நல்ல ட்ரெஸ் போட்டு போகிறீங்க, ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் எப்படி நீங்கள் ஆண்டவரை பார்க்க வரும்போது மட்டும் எப்படி நீங்கள் இப்படி வரீங்க? வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ ஷூவெல்லாம் கழட்டாதீங்க, ஷூவோட போங்கன்னாங்க. நமக்கு இங்கே ஷூவெல்லாம் போடாமல் வெறுங்காலிலே நின்று ஆண்டவருக்கு மரியாதை, இங்கே அப்படி தான். ஆனால் அவங்ககிட்ட கேட்டேன், என்ன அது ஷூவெல்லாம் போடுறது எங்களுக்கு எங்கள் ஊரில் அது அலௌடு இல்லை அப்படின்னு. அதாவது ஃபாதர், அங்கே இருக்கிறவர் மிகப்பெரியவர், நாங்கள் பெரிய ஆளுகளை எப்போதும் பார்க்க போனால் எப்படி போகணும், இப்படி தான் போவோம். அதனால தான் நாங்கள் இந்த ஆர்டரை கோயிலில் ஃபாலோ பண்ணுறோம். என் ஆண்டவர் மிகப்பெரியவர், அதனால் அவரை பார்க்கும்போது அவருக்குரிய மரியாதையை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. அது சில நேரத்தில் அது உண்மையாக தான் தெரியுது. அதுக்கு செருப்பு போடணும்னு நான் சொல்ல வரல. ஆடை அலங்காரங்களை நீங்கள் சரியாய் உடுத்திட்டு வரணும், இருக்கிறத நல்லதை உடுத்திட்டு வரணும். பாருங்கள், சும்மா லுங்கியை நம்ம வீடு எங்கேயாவது நம்ம காட்டு வேலைக்கு போகிறதுக்கு தான் லுங்கி போடுவோம், அதை மாட்டிக்கிட்டே கோயிலில் வந்து நிற்கப்படாது. ஆண்டவருக்கு உகந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும். எல்லாவற்றிற்கு மேலே அந்த தூய்மை என்பது உங்களுடைய செயலில் இருக்கக்கூடிய காரியத்தை அடையாளப்படுத்துது. பாருங்கள், இந்த வார்த்தையை நம்ம யோசிக்கணும். அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும். பாருங்களா, இதுதான் நம்ம திருப்பலியில் ஆண்டவருடைய அந்த இரத்தமானது மந்திரிக்கப்படுது. உடன்படிக்கையினுடைய இரத்தம், புதிய உடன்படிக்கையினுடைய இரத்தம் உங்களை நிலைப்படுத்தப்படும். அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, குருவானவர் சொல்கிறார். அப்போது இந்த புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளம் எங்கே இருக்குது? கல்வாரி மலையில் இயேசு ஆண்டவர் கரங்களை விரித்து இரத்தம் சிந்தியதில் இருக்கிறது. அதுதான் உடன்படிக்கையினுடைய நிறைவான அடையாளம். ஆண்டவர் உடன்படிக்கையை எங்கே செய்து கொண்டார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டியது எங்கே? கல்வாரி மலையில். இன்றைக்கி ஏசு கோயிலில் நம்ம சொல்கிறோம், பாட்டு பாடுறோம், தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். பாடுறோமா? எதை வைத்து இயேசுவை தூயவர்னு நீங்கள் சொல்கிறீங்க? இயேசு உருமாறினாரே, தோற்றம் மாறினார், அதை வச்சா? இல்லை. கண்ணு கொடுத்தாரு, பார்வை கொடுத்தாரு, தொழுநோயாளர் சுகமாக்குனாரு, அதனாலயா? இல்லை. இதனால் நம்ம தூயவர்னு சொல்லலை. இயேசுவை தூயவர் என்று நம்ம இப்போ எதுக்காக அழைக்கிறோன்னா, அவர் கரங்களை விரித்து கல்வாரி மலையில் இரத்தம் சிந்தி
நம்ம எல்லாம் பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் தன்னை இழந்தார். பார்த்தீங்களா? அந்த ஒரு செயலுக்கு தான் நாம் இயேசுவை துதிக்கிறோம். தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் என்று நாம் துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தூயவர் என்கிற கல்வாரி மலையில் நடந்த தூய்மையின் அடையாளம் எங்கே கனெக்டட் தெரியுங்களா? ஆபிரகாம் தொடக்க நூலில் 15வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். உடன்படிக்கையை செய்து கொள்கிறார் ஆண்டவர் ஆழ்ந்த உறக்கத்தை வர வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆபிரகாமிட்ட உன் பிள்ளையை போய் பலி கொடுன்னு சொல்கிறாரு. பாருங்க, அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு அவர் மலைக்கு மேலே போகிறாரு. அங்கே அவர் பலி கொடுக்க விடலை, ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்க வச்சுட்டாரு. இதைத்தான் நான் செய்ய போகிறேன். ஏற்கனவே ஒரு சாம்பிள் காட்டிட்டாரு. அந்த ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். பாருங்க, உடன்படிக்கையின் அடையாளம் என்ன? உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட பொழுது ஒரு அடையாளம் வானத்தில் தென்பட்டது. உடன்படிக்கையின் அடையாளம் என்ன? வானவில். வானவில் அடையாளம் தோன்றியது. அங்கே பாருங்க, அங்கே இருந்து வானவில் அப்படியே வளைஞ்சு இங்கே வந்து நிற்கிது. அந்த மலையில் ஆபிரகாம் தன் பிள்ளையை பலி கொடுக்க தயங்கி வேதனையோடு நின்று அவர் அந்த செயலை செய்ய முயற்சித்த பொழுது ஆண்டவர் அவரை தடுத்து நிறுத்தின அந்த மலையிலிருந்து உடன்படிக்கையினுடைய அடையாளம் அப்படியே கடந்து கல்வாரி மலைக்கு வருது. இங்கே பாருங்க, இயேசுவை தந்தை பலி கொடுத்தாரு. நிறைய பேர் ஏமா சொல்கிறாங்க, அதெல்லாம் பலி கொடுக்கல, இயேசு தப்பிச்சு ஓடிட்டாரு, எல்லாம் படம் எடுத்திருக்கிறான். இல்லை, இயேசு உண்மையாகவே கல்வாரி மலையில் அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏமாத்துகிற கடவுள் அல்ல நம்ம கடவுள். உண்மையாகவே தன்னை அவர் அளித்தார். பாராதிதோமி என்கிற வார்த்தையை கிரேக்க மொழியில் பார்க்குறோம். பாராதிதோமி, ஒப்புவித்தார். யாரும் இயேசுவை பிடிக்க முடியாது. அதுக்கு ஒரு சாம்பிள் இருக்குது, பார்க்குறோம். யோவான் நற்செய்தியில் வருதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? இயேசுவை தேடி வருகிற போது அவங்க கேட்குறாங்க, யாரை தேடி வந்தீர்கள்? இயேசு கேட்குறாரு. உடனே இவங்க என்ன சொன்னாங்க? நாசரேத்தூர் இயேசுவை. சொன்ன உடனே என்ன நடந்தது? அவர்கள் போய் முகங்குப்புற கீழே விழுந்தார்கள். பிடிக்க முடியாது யாரும். ஆண்டவர் நினச்சிருந்தா, ஆண்டவர் அப்படி அவர் தப்புவித்துக் கொள்ள நினைக்கல, ஒப்புவிக்கணும்னு நினைச்சார். பாராதிதோமினா கையளித்தார், ஒப்புவித்தார். எவனும் பிடிச்சிட்டு போக முடியாது இயேசுவை. அவரே கையளித்தால் அன்றி. அதைத்தான் இயேசு செய்தார். தந்தை அதை தான் ஆர்டர் கொடுத்திருந்தார் மகனுக்கு, நீ உன்னை கையளித்து விடு. ஆண்டவருக்கு முன்னாடி, தந்தைக்கு முன்னாடி இயேசு கையளித்தார். இப்போ அதே கையளிப்பு தான் உங்ககிட்டயே ஆண்டவர் கேட்குறார். இயேசுவை முன்மாதிரியாக கொடுத்துருக்கிறார் தந்தை. அப்போ இயேசுவை பின்பற்றி செல்லுங்கள், இதான் சீடனுடைய வேலை. அப்போ நீங்கள் சீடனாக மாறி இருந்தீங்கன்னா இயேசுவினுடைய வழியில் நீங்கள் பின்னாடி போவீங்க, இயேசுவினுடைய முன்மாதிரியை பின்பற்றுவீங்க. அப்போ அந்த முன்மாதிரி என்ன செய்து சொல்லிக் கொடுக்குது நமக்கு? துன்பங்களை கல்வாரி மலையில் இயேசு தாங்கியது போல நீ தாங்கணும், நீ ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் தூய்மையின் அடையாளம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி தாங்குற போது உனக்கு என்ன கிடைக்கிறது? தூய்மையாகிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் நீங்கள் பைபிள் சொல்லுது, மத்தேயு நற்செய்தி 5:8, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அப்போ நீங்கள் எப்படி கல்வாரி மலையில் போய் ரத்தம் சிந்துறது? டெய்லி கையை அறுத்துக்கிட்டு 10 சொட்டு ரத்தம் ஆண்டவருக்காக அப்படியே கொடுக்கலாமா? அந்த மாதிரி வேண்டாம். ஆண்டவர் நன்மை செய்து பாருங்க. சிலுவையினுடைய அடையாளத்தை மத்தேயு நற்செய்தி 10:38 ஆண்டவர் சொல்றார், தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தன் சிலுவையை சுமக்காமல். கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு 5 காய வரம், ஒரு சிஸ்டருக்கு 5 காயம் வரம் வருது, ஒரு சகோதரருக்கு 5 காயம் வரம் கிடைச்சிருக்குது. நம்ம அதை பெருமையாக போய் பார்க்குறோம். என்னப்பா 5 காயம் வரமா? அது ஒரு பெருமை தான், சந்தோஷம்தான். ஆனால் அந்த சகோதரருக்கு சகோதரிக்கு அது எப்படி? நல்லா ஜில்லுன்னு இருக்குமா? அவங்க வலியால் துடிப்பாங்க. அந்த வேதனை அவ்வளோ வலியையும் அவங்க உடலில் தாங்குவாங்க. அது கடவுள் அவர்களுக்கு கொடுத்துருக்கிற சிறப்பு வரம். எல்லாத்துக்கும் கடவுள் ஒரே வரத்தை கொடுக்கறதில்ல. எனக்கும் அதே மாதிரி ஒரு காயத்தை கொடுத்துருக்கிறாரு. சிலுவை இயேசுவினுடைய காயங்களில் ஒரு காயத்தை கொடுத்துருக்கிறார். என்ன அது? எங்கே இருக்குது? எனக்கு குருக்களுக்கு, கன்னியர்களுக்கு பாருங்கள், ட்ரெஸ்ஸு, வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோமா? இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பெரிய காயம். தனியாக உட்காரணும், தனியாக உட்காரணும். ஊரில் இருக்கிறவெல்லாம் திட்டிட்டு போவான், பேசாமல் உட்காரு. ப்ரைஸ் எல்லாம் திட்டத்துக்கு ஆள் கிடைக்கலன்னா சாமியார்ட்ட தான் வரேன். ஒருத்தர் வந்து கதவை தட்டுனான் சாமியார். சாமியார் கதவை வந்து என்னப்பா அப்படின்னாரு. எல்லாம் மனுஷனா இல்லை, மனுஷனா மாடா, எல்லாத்தையும் வாங்குறதுக்கு நாங்கள் என்ன அப்படி இப்படின்னு இந்த ஆள் பேச ஆரம்பிச்சிருச்சு. சாமியாருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அப்பா
பேசாமல் இருங்க சாமி அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷமாக அந்த ஆள் பட்டார்னு பேசிட்டேன். சாமியாருக்கு ஒரே கடுப்பு. ஏய் நிறுத்துறா, என்ன நடந்துச்சு இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கிற, தொலைச்சி விட சொல்ல, என்னன்னு சொல்லியா? வீட்டில் சண்டை சாமி, பேச முடியல, அதான் இங்கே வந்து பேசிட்டு போகிறேன். பிரைஸ் எல்லாம். ஆமாம், எல்லாத்துக்கும் துன்பம் இருக்க தான் செய்யுது. சிஸ்டர்ஸுங்கிட்ட போய் கேளுங்க, சிஸ்டர் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் இருக்கான்னு கேட்டு பாருங்களேன். அவங்க அழுதுருவாங்க, அவ்வளோ துன்பம் இருக்காங்க. இங்கேயாவது நாங்களாவது தனியாக நின்று சமாளிச்சுக்கிறோம், அங்கே கூட்டமாக வாழணும். ஒரு பூசை வச்சுட்டு வெளியில் வரேன் ஒரு கான்வெண்ட்டில், அன்பை பற்றி தான் பேசிட்டு வந்தேன். வெளியில் வந்த உடனேயும் சிஸ்டர்ஸ்லாம் அப்படி வந்தாங்களா, எல்லாம் பெரியவங்க வயசானவங்க. வாதே நீங்கள் நல்லா பூசை வச்சிங்க, பிரசங்கம் நல்லா சொன்னீங்கன்னு ஒரு சொன்னாங்க. இன்னொரு சிஸ்டர், வாயை மூடு நீன்னு, இவ பெரிய இவ மாதிரி பேசுவேன். எல்லாம் மனுஷங்க தான், அதனால் நீங்கள் என்ன சிஸ்டரை பற்றி குறை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் மனிதர்கள் தான். கம்யூனிட்டி லைஃப்பில் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி எளிமை கிடையாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. அதனால் அவங்க அவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு, ஒவ்வொருத்தரையும் தாங்கி, அந்த காயங்களை தாங்கி வாழணும். அதுதான் அந்த சிலுவை, அதுதான் காயம். 5 காயம் வரோம். நீங்கள் பார்க்குறீங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன பிள்ளையா குட்டியா வெள்ளையும் சொல்லியுமா வராங்க அப்படின்னு வாழ்ந்து பார்க்கும்போது தெரியும். இப்போ நாங்கள் அங்கே பார்க்குறோம், அங்கே என்ன கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியும். ஆனால் அங்கே உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். சாமி வீட்டுக்காரரை மாற்றி விட்டுரு சாமி. மாற்றலாம் முடியாது, அதே ப்ராடக்ட். வாரண்டி தான் கொடுத்துருக்காரு கடவுள். வாரண்டி கேரண்டி தெரியுமா? கேரண்டினா ப்ராடக்டே மாற்றி கொடுப்பாங்க, வாரண்டினா ரிப்பேர் தான் பண்ணி தருவார். ஆண்டவர் அதே முசரகட்டையே ரிப்பேர் பண்ணி தான் தருவார். மாற்றலான்னு யோசிக்கிறவங்களாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். எஸ்வே மாற்ற முடியாது. தேவ பிள்ளைகளை பாருங்களேன், அப்போது காயங்கள் நீங்கள் தாங்கணும். ஆண்டவர் அதுக்கு தான் கையை பிடிச்சி கொடுத்தாரு. கையை பிடிக்கும்போது சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும். நிறைய பேர் இந்த ஜெபமே மறந்து போயிடுச்சு. நிறைய பேர் பிட் அடித்து தான் பாஸ் ஆகுறது. நாங்கள் தான் சொல்லி கொடுக்குறோம். தெரியாமல் இல்லை, தெரியும். இந்த கன்றாவியை நான் என்னத்தை நீ சொல்லு, நான் என்ன சொல்லணுமோ சொல்கிறேன். அதான் ஒருத்தர் சொல்லும் போது, ஒருத்தன் அடித்தான், நான் போட்டு பொண்டாட்டியை கல்யாணம் முடிச்சுட்டு குடிச்சிட்டு வந்து அடிச்சிட்டு இருந்தான். அப்போது அந்த அம்மா கேட்டுச்சான், ஏன்டா எடுபட்ட பேல கல்யாணத்தை அன்னைக்கு கையை பிடிச்சி என்னடா சொன்னேன், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கிறேன், உன்னை மதிக்கிறேன், வா என்று வாக்களிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து வாங்குறியாடா? அவன் சொன்னான், நல்லா கேட்டியா, அடி கேட்டியா, நல்லா கேட்டியா, நான் வாக்களிக்கிறேன்னா சொன்னேன், வாக்களிக்கிறேன் தாண்டி சொன்னேன். காத்துக்கிட்டே இருந்திருப்பான் போல இருக்கு. யாராவது ஒரு ஆள் சிங்கப்படாங்களா? ஆண்டவர் அழகாக ஒரு மனுஷனை வளர்த்து, அழகாக ஒரு பொண்ணை வளர்த்து, உங்கள் கையில் பூனைக்கு என்ன கிளியை கொடுத்த மாதிரி சண்டை போட்டுக்கவா கொடுக்குறாரு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடக்க நூல் 2:1 எடுத்து வாசி பாருங்க. எல்லாம் படைக்கப்பட்ட எல்லாம் நிறைவு எய்தின. 2:1 சொல்லியிருக்குது. படைத்த பிறகுபாடு கடவுள் படைப்பெல்லாம் உற்று நோக்கினார், படைப்புகளும் நிறைவு எய்தின. இந்த மைக்கு நிறைவு, லைட்டு நிறைவு, ஆடியோ நிறைவு, எல்லாமே நிறைவு. இப்போ இங்கே சொல்ல முடியுமா நீங்கள், என் பொண்டாட்டி நிறைவு சாமி, ஒரு குறை கூட சொல்ல முடியாது, புருஷன் நிறைவு சாமி சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. இப்படி கேட்டால் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால், அப்படி இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா இதே புருஷன் வேணும், இதே பொண்டாட்டி வேணும்னு எத்தனை பேர் கேட்டு வாங்குவீங்க? என்ன கேள்வி புரியலையா? ஒரு கை கூட தூக்க காணுமே. 1 2 போது. ஒரு அம்மா கையை தூக்கிட்டாங்க, மூஞ்செல்லாம் ஒரே பீதியாக இருக்குது. பூசை முடிச்சுட்டு கேட்டேன், என்னம்மா ஒரு மாதிரி பயந்து? அடையான் சாமி, நீ வேற, நீ பக்கத்துலேயே உட்காந்துருக்குறான், நீ வேற தெரியாமல் வீட்டில் போய் அடிப்பான் சாமி. எவனடி நினச்சிட்டு இருக்கிறேன்னு கேட்பான். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க சாமி, சங்கடமாக போகிறதில்ல. சில பேர் இப்படி கையை இப்படி வச்சுருப்பாங்க பாருங்கள். இப்படி கேட்டோன்னே கீழே வச்சுருவாங்க. ஆண்டவர் தப்பாக கணக்கு போட்டு எடுத்துக்கூட அடுத்ததுலேயாவது ஒரு நல்லது கிடைக்காதா? தேவ பிள்ளைகளை தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, பக்கத்தில் வரும்போது தான் எல்லாமே தெரியுது. அங்கே தான் குறை. அதுதான் திருமணத்தினுடைய உடன்படிக்கை. பாருங்கள், ஆண்டவர் நமக்கு நல்லவங்கன்றதுனால இறங்கி வந்து நமக்கு நன்மை செய்யலை, நம்மெல்லாம் பாவிகள் என்பதனால தான் இறங்கி வந்தார். அப்போ நீங்கள் கணவனை பார்க்கிற பொழுது அவர்கிட்ட இருக்க குறையை தான் நீங்கள் நிறைவு செய்யணும்.
மனைவியை பார்க்குற போது அதில் இருக்கிற பர்ஃபெக்ஷனை பார்த்தீங்கன்னா அது வேர்ல்டுலி ஆர்டர். நீங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கக்கூடாது. 1 2 3 எல்லாம் 10 கரெக்டாக இருக்கு, வா 2 பேரும் சேர்ந்து வாழலாம். அது உடன்படிக்கை கிடையாது. கடவுளுக்கு முன்னாடி கொடுத்த உடன்படிக்கையில் மிகப்பெரிய குறை இருக்கிறது ஒரு கணவன் இடத்துல, மனைவி இடத்துல. அந்த குறையை நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் நிறைவால் நிறைவு செய்யணும். மனைவி இடத்துல, கணவன் இடத்துல இருக்கிற குறையை மனைவி அங்கேருந்து நிறைவு செய்யணும். அங்கே தான் காம்ப்ளிமெண்டிங், கிவிங், சாக்ரிஃபைஸ். இயேசுவின் அன்பு அந்த இடத்துல தான் நிறைவடைகிறது. நீங்கள் கிறிஸ்துவை அன்பு செய்வது, கிறிஸ்து திருச்சபை அன்பு செய்வது போல நீங்கள் உன் கணவனை மனைவி அன்பு செய்கிறீங்க. அங்கே தான் when you act as a church, when you act as a Christ, கிறிஸ்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். 10 காரியமும் கரெக்டாக இருந்தால் நான் அன்பு செஞ்சானா அதில் என்ன இருக்கும்? அன்புக்கு அதில் என்னத்தை நீ பெருமையாக போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க நான் கொடுத்தேன் ஆண்டவரே சொல்ல முடியும்? ஒன்றுமே இல்லையே. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, நீ போய் அன்பு செஞ்ச, அவ்வளோதான். எந்த குறையை நீ ஏற்றுக்கொண்ட? கிறிஸ்துவின் அன்பு அப்படி இல்லை. குறை இருக்கிறது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு அம்மா வந்து அழுவுது, ஃபாதர் இந்த மனுஷனோட வாழ முடியாது சாமி, நீங்க டைவர்ஸ் பண்ணிடுங்க சாமி. ஏம்மா என்ன விஷயம்? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு? 12 வருஷம் சாமி. 2 பயல்கள் வேறு நிற்கிறாங்க பக்கத்தில், 2 பேரும் முழிக்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தெரியல என்னன்னு, அப்படியே முழிச்சிட்டு. இல்லை சாமி இந்த மனுஷனோட வாழ்ந்தது போதும் சாமி. என்னம்மா நடந்தது சொல்லு, அது சொல்லு. ஏமாத்திட்டாரு சாமி, என்னை ஏமாத்திட்டாரு. என்னம்மா ஏமாத்தினாரு? 12ஆம் கிளாஸ் பாஸ்ன்னு சொல்லி ஏமாத்திட்டார் பாப்பா. இப்போ தான் கண்டுபிடிச்ச ஃபெயில் ஆகிருக்கிறா சாமி. எத்தனை வருஷம் கழிச்சு? 12 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சேன் 12ஆம் கிளாஸ் ஃபெயிலுன்னு. இப்போ என்ன தான் பிரச்சனை உனக்கு? 12ஆம் கிளாஸ் அவர் ஃபெயிலாக போனது உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏதாவது குறை வச்சாரா? இல்லை வேறு ஏதாவது தப்பான வாழ்க்கையில் போனாரா? இல்லை சாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எப்படி சாமி என்னை ஏமாத்தலாம்? அந்த ஆள் கிடையா ஏமாத்தினேன். அட பொண்ணு பார்க்க போனேன் சாமி, பொண்ணு பிடிச்சி போச்சு, அதனால் ஒரு சின்ன பொய்யை சொல்லி விட்டேன். காதல் வேறு ஒன்றும் இல்லை. காதல் வந்து 12ஆம் கிளாஸை பாஸ் ஆக்கி விட்டுச்சு. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளை என்னத்தை வாரி கட்டிக்கிட்டு போகிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். மன்னிச்சு ஏற்று கடவுளே இறங்கி வந்துட்டார். கடவுள் நிலையை வலிந்து பற்றி கொண்டு இருக்க வேண்டியதுன்றாக கருதாமல் தூக்கி அதையே எரிஞ்சிட்டு வந்துட்டார். இன்றைக்கி நம்ம வந்து இறுக்கி பிடிச்சின்னு நிற்கிறோம். ஒரு வீட்டுக்கு போகிறேன், அவட நான் பேச மாட்டேன் சாமி, பேசவே மாட்டேன். 5 வருஷம் ஆச்சு பேசி. உங்களுக்கு ஒரு ஆசை வருது, என்ன காரணமாக இருக்கும் பாருங்கள். ஆண்டவர் பூமியை படைச்சி பூமிக்கு மேலே நம்மளெல்லாம் ஒட்ட வச்சுருக்காரு. பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றுது. அதனால் நம்மளாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ அற்புதம், நினச்சி பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. பூமி சுற்றுறதை கொஞ்சம் நிப்பாட்டிச்சுன்னா எல்லாம் ஆம்புலன்ஸில் கூட போக முடியாது. ஆம்புலன்ஸ் எங்கே போகுது பாருங்கள். பூமி அவ்வளோ வேகமாக சுற்றி நம்மளாம் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிறோம். என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டேன். அவள் வீட்டுக்கு போனேன் சாமி, விசேஷம் வச்சுருக்கேன்னு கூப்பிட்டா சாமி, எல்லாத்துக்கும் பாயசம் வச்சு வடை வச்சா சாமி, எனக்கு மட்டும் வடை வைக்காமல் விட்டுட்டா சாமி. வடை வைக்கலன்னா 5 வருஷம் பேசாமல் இருக்கு. பாருங்கள், பூமி மேலே கடவுள் நம்மளை எவ்வளோ அற்புதமாக படைச்சி ஒட்ட வச்சுருக்கிறாரு. படைப்புகளிலெல்லாம் சிறந்த படைப்பு நம்ம தான். அவருடைய சாயலாக, அவருடைய உருவிலும் சாயலிலும் நம்மளை படைத்தார். நமக்கு இவ்வளோ பெரிய பெருமையை உணர முடியல. நமக்கு பிரச்சனையெல்லாம் உளுந்த வடை கிடைக்காம போச்சே. இயேசுடைய பிள்ளைகள் எவ்வளோ பலவீனமாக இருக்கிறோம் பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் கேஸை போட்டுக்கிட்டு அம்மா மேலே கேஸு, அப்பா மேலே கேஸு, கணவன் மேலே கேஸு, மனைவி மேலே கேஸு. அடா உட்காந்து பேசி தீர்த்து விட்டு போங்க. இந்த காசு பணத்தை வச்சு வாழ்ந்தவன்லாம் இல்லை. அதனால் உங்கள் சைடு பெருந்தன்மையாக இருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு அளக்க போகிற அளவையில் நிறைவான அளவையை அளக்க போகிறாரு. ஹல்லேலூயா. அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய சீடர்கள் தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராக இருக்க முடியாது. லூக்கா 14:27 ஆண்டவர் சொல்லிட்டார், சீடராக இருக்க முடியாது. அப்போ நீங்கள் இயேசுவின் சீடராக இருக்கணும்னா துன்பங்களை ஏற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுது, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. சும்மா சிலுவையை வீட்டில் வச்சிருக்கிறதுல இல்லை, அந்த சிலுவையாகவே நம்ம மாறுவது. நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தளத்தில் சிலுவையை சுமந்து ஆண்டவருக்காக சிலுவை சுமக்கிற பிள்ளைகளாக மாறுவது. நீங்கள் அடுத்தவர்களுடைய துன்பங்களில் போய் ஈடுபடுவது, நன்மை செய்ய போவது. அப்போ அதில் ஒரு துன்பம் வரும், அங்கே ஒரு குறை வரும், ஒரு பேச்சு வரட்டும். அதுதான் உங்களுக்கு பெருமை. அதுதான் பவுலடியார் சொல்கிறார் பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் நான் எத்தனை முறை அடிக்கப்பட்டேன் தெரியுமா, எத்தனை முறை நொறுக்கப்பட்டேன் தெரியுமா, எத்தனை முறை தண்ணியில் நான் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, எத்தனை முறை சாட்டையால் அடித்தாங்க தெரியுமா, எல்லாம் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் எதற்கு அடையாளம்? ஆண்டவருக்காக நம்மளும் துன்புற வேண்டும். துன்பம் என்பது சாபம் அல்ல. துன்பத்தினுடைய வடிவங்கள் வேறு வேறு இருக்கும்.
நாங்கள் போட்டிருக்கிற அங்கி எங்களுக்கு துன்பம். பாருங்கள், நீங்கள் கட்டியிருக்கிற திருமண வாழ்க்கை ஒரு துன்பமாக இருக்கலாம், அதை ஆண்டவருக்கு அப்படியே கொடுங்க. ஆஃபர் யுவர் சஃபரிங் டு த லார்ட். உங்களுக்கு நோய் வந்திருக்கும், அந்த நோய் ஒரு ஆசீர்வாதம். அந்த நோய் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அந்த நோயினால் வரக்கூடிய வேதனைகளை கொடுங்க. குழந்தை தரிசனம் அப்படி தான் கொடுத்தாங்க. சின்ன சின்ன அவங்களுடைய நோயினால் வந்த வேதனைகளை பூக்களாக கொடுத்தாங்க. சிவப்பு பூ, ஆண்டவரே இன்றைக்கி நான் சிவப்பு பூவாக வைக்கிறேன். பூ வைக்க முடியாது அவங்களால. போய் இப்போ தோட்டத்தில் பிடுங்கி அவங்க உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டே என்ன செய்வாங்க, ஏற்படுகிற காயங்கள் வலிகள் எல்லாம் அவங்க ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தாங்க. காட் நீட்ஸ் யுவர் சஃபரிங். பாருங்கள் பிள்ளைகளை, இன்றைக்கி நம்மலாம் அந்த சஃபரிங்கை கொடுக்கல. நம்மெல்லாம் என்ன செய்கிறோம், எனக்கு இன்றைக்கி துன்பமே இருக்கப்படாத ஆண்டவரே, இப்படி தான் நம்ம ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவன் அப்படி ஜெபிக்க முடியாது, ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவருக்கு சீடராக இருக்கிறவன், ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களுக்காக துன்புற விரும்புகிறேன், நான் துன்பங்களை ஏற்றுக்கொள்வேன். போய் நம்ம என்ன செய்வோம், நன்மை செய்வோம். அதனால் வர துன்பத்தை கடவுளுக்கு காணிக்கையாக்குவோம். இப்போ நன்மை செய்வீங்க, அங்கே சொல்லுவாங்க சோறு போடான் தான், சோறு போட்டான், நான் சோறு என்னத்தை போட்டு போனேன், திட்டுவாங்க தான். பாருங்கள், அதைத்தான் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவரே நான் நல்ல மனசோடு தான் செஞ்சேன், அவங்க அதை காயமாக எடுத்துக்கிட்டாங்க, ஆண்டவரே இது உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்களேன். பாருங்கள், நம்மளுடைய ஃப்ரான்சிஸ் ஐயா இப்போ முன்னாள் பாப்பரசர் கடவுளோடு இருக்கிறாங்கள்ல, அவங்க சொல்லிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த ஊனமுற்ற பிள்ளைகளை எல்லாம் பார்க்க போனாங்க, ஸ்பெஷல் சில்ட்ரனை பார்க்க போனாங்க, சிறப்பு குழந்தைகளை. அப்போ வந்து அவங்க பார்த்து சொன்னது, இவங்கெல்லாம் இயேசுவின் காயங்கள், இவங்கெல்லாம் இயேசுவின் காயங்கள். ஒருவன் கடவுளுடைய மாட்சிக்காக துன்புறுகிறான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா. இவன் ஊனமாய் பிறந்தது கடவுளுடைய மாட்சி இவரில் வெளிப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் திட்டத்தின்படி தான் நிறைய குழந்தைகளை ஊனமாக வைக்கிறார். அது கடவுளுடைய திட்டத்தில் வர குழந்தை. பாருங்க, ஒரு முறை நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் சொல்கிறார், இங்கே ஒரு பிள்ளை வந்து நிற்கிறா, தன் பிள்ளை வந்து ஊனமாய் பிறந்திருக்கு, ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? அந்த மகள்கிட்ட சொல்லு, அது அவளுடைய பிள்ளை அல்ல, அது என்னுடைய பிள்ளை, அந்த பிள்ளையை நான் திட்டத்தோடு வைத்திருக்கிறேன்னு சொன்னார். நமக்கு அப்போ தான் புரியுது. ஃபுல்டன் ஷீனுங்கிற பேராயர் சொல்கிறாரு, மச் ஆஃப் த கிரேசஸ் ஆர் வேஸ்டட் இன் த ஹாஸ்பிட்டல். ஆஸ்பத்திரியில் நிறைய ஆசீர்வாதங்கள் வீணாகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா எல்லா துன்பத்தையும் புலம்பிக்கிட்டே விடுறாங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போய்டும். உங்கள் துன்பத்தை புலம்பி வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. அன்னை மரியாள் எல்லா துன்பத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தாள், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. சூசையப்பர் எல்லா கஷ்டத்தையும் வாயில் வச்சு அப்படியே மூடிட்டார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், ஒப்பு கொடுத்துட்டே இருந்தார். அதெல்லாம் ஆசீர்வாதமாக உயர்ந்தது. இதோ நீங்கள் இயேசுவை மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொண்டால், இயேசுவே மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொண்டால் அவருடைய துன்பத்தில் பங்கு பெற முன்னாடி வருவீங்க. பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 2:22 சொல்லுது, இயேசு மெஸ்ஸியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யாரு பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர் தாம் எதிர்கிறிஸ்துக்கள். மகன் அப்படின்னா இந்த இடத்துல மெஸ்ஸியாங்கிற அடையாளம் என்ன? துன்புறும் ஊழியன். துன்புறுகிற அடையாளத்தை யாரெல்லாம் மறுக்கிறாங்களோ, இந்த சபைக்கு போனால் எனக்கு துன்பமே இருக்காது, எனக்கு ஆசீர்வாதம் பெருகுதுன்னா அந்த சபை ஆண்டவருடைய சபையாக இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். துன்பத்தை ஏற்று வழி நடந்து வான்னு சொல்கிற திருச்சபை தான் உண்மையான திருச்சபை. ஆண்டவருடைய அழைத்தலை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10வது அதிகாரத்தில் 5, 6, 7, 8 இறைவசனங்கள் சொல்லியிருக்குது. இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். அந்த உடலை வச்சு இந்த திருவுளத்தால் தான், இந்த திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று சொல்லி அந்த உடலை பயன்படுத்தினார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? அதனால தான் அவரை தூயவர்னு கூப்பிடுறோம். நீங்கள் அந்த பலியில் இணையணும்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிற துன்பங்களை ஆண்டவருக்காக தாங்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த உடலை கொடுத்துருக்கிறாரு. என் அன்பு பிள்ளைகளே, நமக்காக ஒரு குழந்தை துன்பப்படுகிற போது அந்த ஃபோட்டோவை எனக்கு, வீடியோவை எனக்கு அனுப்பிட்டாங்க. நான் அந்த குழந்தைக்காக மனவேதனையோடு ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு செய்தியை சொன்னதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்பா இந்த குழந்தைகளெல்லாம் இப்படி சஃபர் பண்ண? கேன்சரில் ஒரு பச்சிலம் குழந்தை, அது அப்படியே படுத்து கிடக்குது, ஒரு வாழை இலை மாதிரி படுத்துருக்குது. அது கடைசியில் நேரம் மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு உயிரே போயிடுச்சு. என்ன ஆண்டவர், எப்படி ஆண்டவர்? ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாம் துன்பம் வேண்டாங்கிறீல்ல, அதனால தான் நான் இந்த இன்னசென்ட் சஃபரிங் தேவை. எனக்கு பாவமில்லாதவர்கள் துன்பம் வேண்டும், நல்லவர்களின் துன்பம் வேண்டும். அந்த துன்பத்தை நான் எடுக்கிறேன் இந்த குழந்தைகள்கிட்ட இருந்து. இந்த குழந்தைகளின் துன்பத்தின் மேலே தான் நீ கொண்டாடிக்கிட்டு இருக்கிற பாவத்தோட.
உன் பாவத்தில் நீ திளைத்து கொண்டிருக்கிற. இந்த குழந்தைகளின் துன்பத்தின் மேல்தான் நீ உன்னுடைய கொடியை கட்டி பறக்க வச்சுக்கிட்டு இருக்கிற. வேதனை. தேவ பிள்ளைகளே, நாம் இந்த யோசனையை நீங்கள் மனசுக்குள்ளே வைத்து பாருங்கள். உங்களுடைய பெருமை, உங்களுடைய அகங்காரம், ஆணவம் இதெல்லாம் எங்கே நடக்குது? ஏதோ ஒரு இன்னசென்ட் சஃபரிங்க்கு மேலே நடந்துகிட்ருக்கு. உங்களுக்காக யாரோ ஒருத்தர் துன்பப்படுறாங்க. எப்போ நமக்காக நாம் துன்பப்பட போகிறோம்? இயேசுக்கு எப்போ நீங்கள் உங்கள் துன்பத்தை காணிக்கையாக கொடுக்க போகிறீங்க? ஆண்டவர் பவுலடியார் பேதுருடிகளார் அவருடைய கடிதத்தில் சொல்லி கொடுக்குறார் பாருங்கள். நீங்கள் நானும் துன்பத்தை ஏற்றுக்கொள். பேதுரு அவருடைய கடிதத்தில் சொல்கிறாரு, 4வது அதிகாரம் 1 பேதுரு 4:12, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது ஏதோ தேவையில்லாதது எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள், மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். துன்பத்தை நினைச்சு மகிழ சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அப்போனா துன்பத்தை இவங்க எல்லாருமே பாசிட்டிவாக பார்க்குறாங்க. நம்ம துன்பம் வேண்டான்னு நினச்சோம்னா அது நெகட்டிவ், இட்ஸ் எகெயின்ஸ்ட் கிரைஸ்ட். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். இது பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி. இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக போய் வாலண்டியராக துன்பத்தை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க அங்கே எல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். முதல் பேதுரு 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஒருவர் அநியாயமாக துயரும்போது கடவுளை மனதில் கொண்டு அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வாரானால் அதுவே அவருக்கு உகந்ததாகும். குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் பொழுது பொறுமையாக இருப்பதில் என்ன சிறப்பு? தப்பு செஞ்சுட்டு தண்டனை வாங்குறதுல என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுங்கள், இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் போய் கொலகாரனாக இருந்து திருடனாக இருந்து துன்பம் வரக்கூடாது. நீ சொத்து சேர்க்கணுங்கிறதுனால பேராசையில் ஓடி போய் நீ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் உலக துன்பம். உங்கள் துன்பத்தை செக் பண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:15 சொல்லுது, உங்களுக்கு வரும் துன்பங்கள் நீங்கள் கொலைஞராகவோ திருடராகவோ தீமை செய்பவராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதாக வந்தவையாய் இருக்கக்கூடாது. மாறாக நீங்கள் கிறிஸ்துவராய் இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது. எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த திருப்பலிக்குள்ளே நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் நமக்கு இன்று இந்த அடையாளங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காக துன்புறத்தான் ஆண்டவர் நம்மளெல்லாம் அழைச்சிருக்கிறார். இப்போ தெரியுதா ஏன் நான் கிறிஸ்தவனாய் அழைக்கப்பட்டேன்? நீங்கள் இயேசுவின் காயங்களாக மாறணும். அது இந்த காயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அடையாளமாக இருக்கலாம். 5 காயம் வர எனக்கு கிடைக்கலையேன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அது உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை சிறப்பு குழந்தைகளாக கடவுள் கொடுத்துருக்கலாம், அழைத்தல் வாழ்க்கையினுடைய அடையாளமாக இருக்கலாம். எப்படியோ ஒரு விதத்தில் நீங்கள் நன்மை செய்ய பொது வாழ்க்கைக்குள்ளே போய் அதனால் நீங்கள் பெயர்களை அவமானப்பட்டு கிடக்கலாம். நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னு நான் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கலை, ஆண்டவருடைய சீடத்துவத்துக்குள்ளே வரலை. சும்மா நம்ம இந்த தவ காலத்தில் ஒரு சிறப்பாக ஒரு ஆக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் போயிடலாம். இல்லை, நீங்கள் இந்த தவத்தை வாழ்க்கையில் எடுக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பெலன் தந்து என்னை வழி நடத்துங்கப்பா. உங்களோடு சேர்ந்து நானும் துன்புற ஆசையாக இருக்கிறேன். துன்பத்தை உமக்கு நான் காணிக்கையாக விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். கடவுள் கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போவார். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும்
திரும்பி பார்க்க மாட்டேன்.